கோவிந்தாய நமஹ. என்ன எழுந்துருங்கோ, உங்களைத்தானே எழுந்துருங்கண்ணா. பிரம்மானந்தமா இருக்கு. என்ன வேண்டிருக்கு காலங்கார்த்தார பிரம்மானந்தம்? அலமோ இப்ப உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமோ? சினிமா ஸ்டார் கெட்டா போ. ராகவா, இங்க என்னடி வேண்டி இருக்கு? ராகவன் உட்காருடினா. பிராமணனா பிறந்துட்டு காலங்கார்த்தால இப்படி புத்தி போக வேண்டாம். என்னடி புத்தி போயிடுச்சு? இயற்கைக்கு விரோதமா உட்காருவாளா? தானம் பண்ணிட்டு நான் மடியோட வைக்கிறேன். ஆமா, மகா கங்கையில் தான் போய் தீர்த்தம் மாட்டிட்டு வந்துட்டேன். நம்ம கணக்கு இருந்தானே வேணும்னா நானே 4 கூட இழுத்து போடுறேன். உட்காருடினா. நான் வந்து உங்க குடும்பத்துல வாழ்க்கப்பட்டிருக்க வேண்டாம். ஏன் என்ன வந்துடுச்சு? ஆச்சார அனுஷ்டானம் இம்மையாவது இருக்கோ? உங்க தங்க என்னடான்னா ஆச்சாரத்தை பத்தி பேசினா என்கிட்ட தர்க்கவாதம் பண்றா. நீங்க என்னடான்னா ஆச்சாரத்தையே அழிச்சிட பாக்குறேன். இன்னைக்கு சுதர்சன ஹோமம் இருக்கு, ஞாபகம் இருக்கானா? முதல்லயே சொல்லிருக்கப்படாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஜாலி அந்த மூட்ல பேசிட்டேன். சரி சரி, நானும் தீர்த்தம் மாட்டிட்டு வரேன். அந்த டவல் எடுத்து சீக்கிரம் சீக்கிரம் கொண்டா. அலற பேஸ்ட் பிரஷ் சோப்பு டப்பா எடுக்க வந்தேன்டியம்மா. வித்தவுட் பர்மிஷன் ஐ ஒன்ட் டச் யூ. ஆமா, இந்த மிலேச்ச பாஷையை படிச்சதாலதானே ஆச்சாரம் எல்லாம் போயிட்டே இருக்கு. அடி ரமா, கமலா, எழுந்துருங்கோடி, எழுந்துருங்க. இப்படி சொன்னா எழுந்திருக்க மாட்டேளே. எழுந்துருங்க, எழுந்துருங்க. ஏண்டி இந்த குழந்தைகளை இப்படி படுத்துறேன்? என்ன படுத்துறேன்? அடி சொல்லியோ. ஏண்டி உன் குழந்தைய மட்டும்தான் அடிச்சனா? என் குழந்தைய தான் அடிச்சேன். அலமு, என் குழந்தை உன் குழந்தைங்கிற வித்தியாசம் இன்னைக்குமே கிடையாதுடி. அந்த பாரபட்சம் நோக்கம் கிடையாது. இன்னைக்கு ஸ்பஷ்டமா புரியும். குழந்தைகளை ஏன் அடிச்சேன்னு பொதுவா தானடி கேட்டேன். அடிக்கலடி பாவி, பெரும்பால அப்படி தட்டின்னா எழுப்பினேன். அதையே கையால அப்படி தட்டி எழுப்பக்கூடாதோ? கையால தொடர்தா? ஏண்டி நான் ஸ்நானம் பண்ணிட்டு மடியோட நிக்கிறேன், அதுகள் கூடுவாங்க படுத்து தூங்குறதுக்கு, அதுகளை போய் நான் தொடலாமோ? தொட்டா என்னடி? குழந்தைகள் தானடி. ஆமா, குழந்தைகள், வயசுக்கு வந்த குழந்தைகள். தெரியுமோ? தெரியும். வாடி செத்து இப்படிவா. வயசுக்கு வராம இருந்தாலே ஸ்நானம் பண்ணாம இதுகளை தொடக்கூடாது, சாஸ்திரமே சொல்லிருக்கடி. அடே ராமா, சாஸ்திரமே தெரியாதவா செய்யற தப்புகளை விட சாஸ்திரத்தை அறகுறையா புரிஞ்சண்டவா பண்ற கொடுமையை எனக்கு தாங்க முடியலடா அப்பா. யார் இந்த மாட்டு கொட்டாயில? அம்மாச்சி. அம்மாச்சியா? வர இப்படி. ஏண்டா நோக்கு பகல்லயே பசுமாடு தெரியாது, போது விடிஞ்சு விடியான இந்த கற்கல் நேரத்துல மாட்டு கொட்டாயில ஏன் தடுமாட்டு இருக்கேன்? சாணி அள்ளிட்டு இருக்கேன். சாணியா நீ அல்றியா? ஏ இந்த காரியத்தெல்லாம் உன் பேச்சு செல்ல கண்ணுன்னா பாப்பா. அந்த குட்டி எங்கடா? அது எனக்கு முன்னால வீட்டை விட்டு கிளம்பிச்சுங்க. அது நேரம் எங்கதான் வந்திருக்கும்னு வந்து பார்த்தா அது ஆளையும் காணும் தேளையும் காணும். சரிதான்னு நானே சாணத்தை அள்ளி போட்டேன். என்னடா பொறுப்பு இல்லாம பேசுற? கருக்கல் நேரத்துல ஒரு வயசு பொண்ணு எங்க போறா, என்னத்தை பாக்குறான்னு கவனிச்சுட்டே இருக்க வேண்டாமோ? நான் கவனிக்காமலா இருக்கிறேங்க. நான் எதுக்காவது கண்டிச்சா உங்க சலுகையை வச்சுக்கிட்டு என்ன தூக்கி எரிஞ்சு பேசுதுங்க. நான் என்னத்த பண்ணுவேன்? அப்படி சொல்லுடா, அப்படி சொல்லு. அவளை சொல்லி குத்தம் இல்லடா, என்ன சொல்லணும்? ஏன்னா பிறந்தவுடன் தாய் பறி கொடுத்த குழந்தையாச்சு, சுத்தி சுத்தி என்னையா நட்டின்னு இருக்காளே, அவளை அதட்டினாலும் அதண்டு பேசினாலும் கண்ணை கட்டங்கிட்டு நிப்பாளேன்னு பரிதாபப்பட்டு அவ செய்யறதெல்லாம் கண்ணும் காணாம போயிட்டு பாரு. அதுல அவ என்ன நல்லா நெடுவு கண்டுட்டாடா, என்ன புரிஞ்சுட்டா. என்ன குத்தம் பண்ணா என்ன? 2 கத்து கத்துவா, அப்புறம் தானா கூப்பிட்டு வயிறு நிறைய பறிக்க போட்டுடுவாங்க நம்பிக்கை அவளுக்கு பரிபூர்ணமா வந்துட்டுடா. சுருக்கிறேன்டா, இனி அகப்பைய சுருக்கி அவ அகத்தை குறைக்கிறேன். திடீர்னு அம்மா அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது. அடிச்சாலும் அணைச்சாலும் எல்லாம் அவளுக்கு நீங்க தான். அவ பண்ணாத குத்தம் பண்ணாலும் நீங்க தான் பண்ணீங்க. மன்னிக்கிறது இல்லடா, எழுந்துடுற. ஏண்டா நேத்து சாயங்காலமா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு நம்ம மாத்துல சுதர்சன ஹோமம், வீடு வாசல்லாம் பெருக்கணும், முழுகணும், 10 பேருக்கு சாப்பாடு பண்ணணும், விடியறதுக்கு முன்னையே தோட்டத்துக்கு போய் கரிகாயெல்லாம் கொண்டாடுன்னு சொன்னா இல்லையா? சொல்லு. அப்படி சொல்லிருக்கிறச்சே இன்னும் அவளையும் காணும். நீ என்னடானா இருட்டுல கிடந்து தடுமாடிட்டு இருக்கே. எனக்கு கோபம் வராம என்னடா பண்ணும்? கோபம் வரத்தான் செய்யும். நான் இப்ப போய் காய்கறி கொண்டு வந்துடுறேன். இருடா, போற வழியில அவ எங்கேயாவது நின்றுட்டு இருப்பா, அவளையும் அழிச்சுட்டு போய் சுருக்க வந்து சேரு. என்னடி மாய் இது? என்னமா இது? ஏண்டிமா இந்த பாத்திரங்கள்லாம் இப்படி பல 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 பலன்னு ஜொலிக்கிறதே. இங்க பாருடி, இந்த ஆத்துக்கு எத்தனையோ பேர் 10 தேய்க்க வந்திருக்கா, ஒன்ன மாதிரி எவ்வளவுமே தேய்ச்சதில்லடி. அடடா, முகம் பார்க்கலாம் போல இருக்கே. ஏன் ஏண்டி அவ குடியான பொண்ணு நம்ம மாட்டு பாத்திரத்தை தொட்டு தொலைக்கிருக்கா, ஜலப்பிரோட்சணம் பண்ணாம நாம இதை திண்டலாமோ? குடியானவ பொண்ணு தொட்டு தொலைக்கினத்துக்கு ஜலப்பிரோட்சணமா? வாய் முடி வந்து குடி. ஹரே ராம. இப்ப எடுத்து கடி. அம்மா, என்னடே இந்த மாச சம்பளம்
உனக்கு இன்னும் சம்பளம் கொடுக்கலையா? ஆமா. உனக்கு சம்பளம் 15 ரூபாய் தானே? என்கிட்ட முழுசா 20 ரூபாய் நோட்டு தான் இருக்கு. என்கிட்ட 5 ரூபாய் இருக்குமா? எடு. போடு. ஏண்டிமா, குடியாரவு பொண்ணு தொட்டு தொலைக்கிற பாத்திரங்களுக்கு மட்டும் ஜலபரோஷனம் பண்ணினாய். அவ எக்குல இருந்து எடுத்து கொடுத்த பணத்தை டக்குனு இங்க சொருகினுட்டியே, அதுக்கு ஜலபரோஷனம் பண்ண வேண்டாமோ? ஏண்டி, காகிதமா இருந்தாலும் இது பணம் தானேடி. இதுல ஜலப்ரோஷனம் பண்ணா பணம் பாழா போயிடாதோ? அப்படி வந்து அப்போ பணத்துக்காக எல்லா ஆச்சாரங்களையும் காத்தல வரக்க விட்டுடுவாய் இல்லையா? அதோ அச்சி போடி ஆச்சாரமும் சாஸ்திரம். அட ராமா, இவளுக்கு லௌகீகமே தெரியலையே. என்னங்க இது? இம்மா வேகத்துல வந்து இப்படிங்களா திடீர்னு நிறுத்துறது? பின்னால ஒரு மனுசாதி மனிதன் இருக்கான்னு கொஞ்சமாவது உங்களுக்கு நினைப்பு இருந்துச்சுங்களா? இடுப்பு இடம் மாறி போச்சுங்களே. 100 மைல் வேகத்துல வந்து இப்படிங்களா பிரேக் போடுறது? 100 மைல் வேகத்துல வந்த மோட்டார் சைக்கிள் தானடா பிரேக் போட்டேன். எனக்கு 100 வயசு இருக்குன்னா அதை இந்த 30வது வயசுலயே பிரேக் போட்டு சாக தயாரா இருக்கேன்டா. எதுக்காக? அவளுக்காக. ஐயா, இது யாரு தெரியுங்களா? யாரு? நம்ம அம்மாசி பையன்ல அவனோட பேத்திங்க. இருக்கட்டும்டா, அரிசன பொண்ணுங்க. இருக்கட்டும்டா. இவளுக்காக நான் இத்தனை வருஷமா கணக்கு போட்டனே, அந்த கணக்கெல்லாம் இன்னைக்கு தான் கூட்டி பார்க்க போறேன். எப்படிங்க? நான் நினைச்சதை முடிக்க போறேன். அருமையான சந்தர்ப்பம். ஆள் நம்மகிட்ட இல்லாத நேரம். கூட ஒரு குட்டி இருக்கான். 10 ரூபாய கொடுத்தா ஓடி போவாடா. கிராமத்தை பத்தி எனக்கு தெரியாதா? வண்டியில வச்சிருக்கேன், கொண்டாடா. எதங்க? இதுடா. பாருங்க, ஒண்ணு சொல்றேன். நீங்க மாடி வீட்டு மைனரா இருந்து பல தப்புகளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பணம் படைச்சவங்க பயத்தினால அவன் கண்டும் காணாம போய்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவரா இருக்கீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட ஒரு சில்லுட்டி போய் நிறுத்தி வச்சு கேள்வி கேட்பான். பதில் சொல்ல தெரியாதவங்களடா கேள்வி கேட்பானேன்னு பயப்படணும். நான் எல்லா கேள்விக்கும் ரெடிமேடா பதில் வச்சிருக்கேன். நான் போய் கொண்டாட மாட்டேனுங்க. பாருங்க, நான் உங்களை விட மாட்டேன். சொல்றது கேளுங்க. ஐயோ, வேணாங்க. இப்ப என்ன பண்றீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன என்ன தலையெழுத்து? நாய் கரைக்கிற மாதிரி அரைச்சுக்கிட்டதுல என்ன கிடக்குதுன்னு அரைச்சு கிடக்குறேன். இதுல ஒண்ணுமில்ல, வாப்புல போலாம். சும்மா கடை. ராத்திரி நான் லைங்கரையில போயிட்டு இருக்கும்போது என் தொட தண்டிக்கு இன்னும் அந்நிலத்துக்கு ஒரு மீன் இங்க அடிச்சுட்டு கிடந்தது. பிடிச்சு போடலாம் கொஞ்சம் கணக்கு. என்னால முடியாதாத்தோ, நான் போறேன். ஏக்கோ தெரியாமல நான் இவ்வளவு மீன் பிடிக்க கூட்டிட்டு வந்துட்டேன். 2 பேரும் சேர்ந்து கலக்கும் கலக்கு. என்னத்த கலக்கு கலக்கு கலக்கு. ஐயோ, வேக பாடுறாரு. ஐயோ, உடம்பு பாருடா. செவத்தோட நல்லா ஈடு ஈடு வட்டு பிடிக்கிறது. தூக்க தூக்க மெதுவா மெதுவா. ஏ குட்டி, யாருங்க மீன் பிடிக்கிறது? அவ்வளவு தைரியமா இருக்கு. இருவர ஐயோ, மீன் குத்தக்காரங்க வந்துட்டானுங்க. இந்த சமயத்துல இந்த பிள்ளைகிட்ட போய் குடிநீரில தாறுமாறம் நடந்தீங்க, அப்புறம் ரொம்ப அசிங்கமா போயிடும். ஏ பொண்ணு, என்ன இது? மீன் எது மணியா எடுத்தேன். அப்பா, இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிட்டு ஓடி போயிடலான்னு பாக்குறியா? அதை கேட்கறது நீ யார்? அண்ணாவே அண்ணாவியா? இந்த மஞ்ச வாய்க்கால மீன் பிடிக்கிற குத்தகை எடுத்திருக்கோம் நான் தான். தெரியுமா உனக்கு? ஓடிக்கல மீனை. இப்ப அந்த புள்ள முன்னாடி அவனை 2 மிரட்டி நல்ல பேர் எடுத்துக்கிறேன். இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேன் கதைய. என்ன பொம்பளை பிள்ளை கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லைங்க, இந்த வாய்க்கால நான் தான் குத்தகை எடுத்திருக்கேன். இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய மீனை திருடிட்டு ஓட பாக்குறாங்க. நான் ஒண்ணு திருடிட்டு ஓட பாக்கலைங்க. இந்த ஆளு கடைசி இப்படி வரைக்கும் பிடிச்சிட்டாருங்க. நல்லா ஊரடி ஆயா. இது வீணா போற மீனை பிடிச்சா கூட சட்டம் பேசுறாங்க. சுத்தம் போடுற நெல்ல என்ன நின்னுட்டு போகுது? அம்மாடி காட்டு மீனை. பக்குவமான மீன், பருவமான மீன். அதான் ஆசைப்படுற தின்னுட்டு போட்டோம் போயா. என்னங்க இது? இப்படியே விட்டுட்டு அங்கங்க மடுவுல இருக்கிற மீனை எல்லாரும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க தலைவர், மீனை வாங்கி கொடுத்துருங்க. யோ, மீனை கொடுக்க முடியாதையா? காசை வேணா வாங்க. பின்ன என்ன, நீ மார்க்கெட்ல போய் விக்கணும், இங்கேயே வியாபாரம் ஆகுதா? என்ன விலைன்னு சட்டுப்பட்டு சொல்லு. அப்ப 3 ரூபா கூட. இந்த 3 ரூபா. நீ யாரையா கேட்டா? இந்த பாரியா, இந்த மீனை மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள விடுற. நீ ஆம்பளையா இருந்தா இறங்கி பிடிச்சு கொடு. 3 ரூபாய நானே விட்டுறேன்.
இது கரெக்ட். நீ விடுமா, நீ புடி. என்னங்க இது கூட சொல்றீங்க? விட்டுட்டா என்ன தண்ணியில பிடிக்க முடியுங்களா? அப்புறம் ஏன் குத்தவ எடுக்கிற? தொழில் தெரியாதவங்க வந்து உட்காந்துக்கிட்டு எங்க பிராணம் வாங்க. பரம்பரையா சோத்தை போட்டு காப்பாத்துற பண்ண வேலையை பாக்குறதுக்கு இல்லாம இங்க வந்து மீனை பிடிச்சிட்டு சண்டை போடுறாங்க. அமாசை ஏதோ குழந்தை ஆசைப்பட்டிருக்கு சாப்பிடணும், மீன் பிடிச்சா தப்பா? ஐயோ ஆசைங்களா, அதுக்கு மீன் பேயோல இதுக்கு பேப்ப உள்ள. அப்படியா? ஏன்டா நீதான் அடிக்கடி நம்ம வீட்டு பக்கம் வர போற, சொல்லக்கூடாது லாரி லாரியா மீன் என்ன போனேன். கொத்தாவரா டெய்லி ரேஸ் சைஸ்ல 2 மீன் இவங்க வீட்டுல கொடுத்துட்டு காசை என் வீட்டுல வந்து வாங்கிக்க. ஆமா, இப்ப ஏன் அந்த காலில் விழுந்த? ஏன் அவங்க காலில் விழுந்தாங்க? தினம் இம்மா தண்டி மீன் 2 சும்மா கூட சொல்றாங்க. சும்மா இல்ல குடுப்பாங்க. நீ சும்மா இடாதா, நீ பேயாம இருக்க. நான் பாயலத்தா. ஓ தலைவரே, நீ ஒண்ணு எனக்கு சும்மா மீன் கொடுக்க வேணாம், நான் வய வரப்புல பிடிச்சு நிக்கிறேன். அம்மாசி பாத்தியாடா உன் பேச்சு என்ன பேச்சு பேசுறான்னு? நான் ஏதோ என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சு சொன்னேன். தங்கச்சி ஆட்டே. நீ ஒரு பக்கம் கராக்கு தனமா போச்சுன்னு காலில் விழுந்துட்டு 3 ரூபாய் காசு தான் கொடு. இந்தாயா, நீ கேட்ட 3 ரூபாய். அட போயேன் தாத்தா, சும்மா பின்னால வந்துட்டு மோர்த்திட்டு. வா, சௌக்கியமா? ஏண்டி வர வர சாணி அள்ளுறது கூட உன்னால முடியலையோ? அம்மாவுக்கு நேரம் இல்ல. என்னடி பண்ணுவே? வேலை செஞ்சாதான் சோறுங்கிற நிலைமை இருந்தா ஒழுங்கா வேலை செய்வே. நீ வேலை செய்யறியோ இல்லையோ, வேளா வேலைக்கு போட்டுடுற பாரு, அந்த மதமதப்பு நோக்கு. இரு இன்னைக்கு காத்துல நிறைய வேலை இருக்கு, அப்புறம் பேசிக்கிறேன். ஏண்டி மில்லு ஓட சத்தம் கேட்கல? போய் அங்கேயாவது ஒழுங்கா வேலை பாரு. கலா வச்சுட்டா ஓடுற. வா வா, இன்னைக்கு உன்னை லங்கனம் போடுறவா. பத்தி எடுத்து அவளுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கா? ஐயோ, கூடையில மீனை வச்சுட்டு வந்துட்டேனே. ஐயோ, பச்சையாவே திங்கலாம் போல இருக்கே. எல்லாம் கூடிய உள்ள அனுப்பிச்சிட்டியா? என்ன தாத்தா நீ சொல்லுவ? நான் 3 ரூபாய்க்கு மீன் வாங்கியிருந்தேன்ல. ஆமா, அது இந்த கூடைக்குள்ளதான் போட்டு வச்சிருந்தேன். அப்படி திறந்தா இல்லையோ புது பாய மாதிரி பாஞ்சுக்குது முகத்துல. என்னது அதை பாடு, அது என்ன இடவோ, அது என்ன ஜந்து, அங்க பாருடி. அங்க பாரு மத்தியம்னா. ஏண்டிமா இது எப்படி நம்ம ஆத்துக்குள்ள வந்தது? ஆமாண்டிமா, நடந்து வந்துருத்து. அந்த செண்டால அம்மா இருக்கான இல்லையா, காய்கறி சேர்த்து அதையும் கொண்டு வச்சுக்க. அப்படியா? ஏண்டி ஏன் இந்த நாட்டத்தை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்காய்? நேக்கு சந்தேகம் தீர்ந்துடுத்துடி அம்மா. நோக்கு என்னடி சந்தேகம்? நேத்திக்குத்தான் மத்ஸ்யாவதார புராணம் படிச்சேன். அதுல பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்து அசுரால அழிச்சான்னு சொல்றது. நேக்கு என்ன சந்தேகம்னா, மத்ஸ்யத்துக்கு இத்தனை பௌருஷம் உண்டாங்கிறதுதான். கேவலம் நம்ம கிராமத்து நாத்த ஜலத்தை ஜனிச்ச இதுக்கே இத்தனை வீரியம் இருக்கே. பகவான் பார்க்கடல்ல அவதாரம் எடுத்தார். பால்ல ஜனிச்ச மத்ஸ்யத்துக்கு எத்தனை வீரியம் இருந்திருக்கும். இங்க பாரு, இங்க பாரு, இதுக்கே என்ன தேஜஸ் பாத்தியோ. என் அப்பனே மத்ஸ்யாவதாரா, எல்லாத்தையும் நீதாண்டாப்பா காத்து ரட்சிக்கணும். ஏய் வாடி இப்படி. மச்சத்தையும் அவதாரத்தையும் ரொம்ப கண்டுட்டான். முதல்ல இந்த சென்னியை வெளியில எடுத்து போறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன பண்றது? அந்த நின்முடன் அம்மா வெளியில தான் நின்று இருக்கான், அவன் வந்து எடுத்துன்னு போச்சு. ரெடி ஏண்டிமா, ஐயங்காரத்துக்குள்ள அரிஜனனை உள்ள விடலாமோ? ஆபத்துக்கு பாவம் இல்லடி. அப்படி வந்துடுறி அலமு. ஆபத்து வந்தாலுடைய நம்மளவா அரிஜனனை உள்ள விட மாட்டாளே. ஏண்டி இப்படியே பேசி நின்னுட்டு இருக்க போறியா? ஐயோ, ஹோமம் வேற இருக்கே, வழுதுகாலாம் வந்துட போறாளே. இது இப்படி நடுக்கூடத்துல கிடக்கிறத பார்த்தா அவெல்லாம் என்ன நினைப்பா? டேய் அம்மாசி, படிக்கார பையல, நீன யாரா கூடக்குள்ள போட்டது? நான் இல்லம்மா, இந்த பேப்பர் உள்ள கூடக்குள்ள போட்டு அனுப்பிச்சிருக்கம்மா. நினைச்சேன் இந்த வேலை அவதான் செய்திருப்பான்னு நான் நினைச்சேன். உங்களுக்கு போட்டு போட்டு வளர்த்ததுக்கு இதை விட துரோகம் என் குடும்பத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பாரு, நான் நெருப்பாயிட்டேன். இப்ப என்னால பேச முடியல. டேய், இனிமே அந்த அக்கராத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கப்படாது. போயிடு. டேய், வந்து அந்த கர்மத்தை எடுத்துட்டு போட. சீக்கிரமா போய் மீன் எடுத்துட்டு வா. அந்த அம்மா கோவத்துல எங்க வீசி எஞ்சிருவா. அம்மா பெரிய மீன், மீன் கிடைக்காத கால சுரஜனத்ராச கண்டனா சதமக பிரம்ம வந்திதா சதபத பிரம்ம நந்திதா பிரஜித வித்வத்ஸ பக்ஷிதா ரஜத ஹித்புஜ்ஞ லக்ஷிதா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி
சக்கர பிரச்சோதயாத். சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னः சக்கரः பிரச்சோதயாத். ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னः சக்கரः பிரச்சோதயாத். ஓம் சுதர்சனாய வித்மஹே மகாஜ்வாலாய தீமஹி தன்னः சக்கரः பிரச்சோதயாத். தீர்காயுசா இருக்கணும். அமோகமா இருக்கணும். பெரியவாள்லாம் எல்லாம் சொல்லிட்டா இன்னும் நான் என்ன சொல்ல போறேன்? வரதாச்சாரி உங்க போல 2 ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் லோகத்தில் நம்ம ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் இன்னும் ஜீவிச்சுட்டு இருக்குன்னு. அது மட்டுமா என்ன, இப்படி ஒரு சுதர்சன ஹோமம் இருக்குன்னு நம்மளாக்கே ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு. இதை என்ன சத்தையா எவ்வளவு செலவு பண்ணி நீர் பண்ணிருக்கி? கற்ப காலத்துக்கு நீ தீர்காயுசா இருக்கணும். நன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க, நன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னையே பாராட்டி இருக்கீர். இத்தனை ஆச்சார அனுஷ்டானத்துக்கு காரணம் என் ஆத்துக்காரி தான். அவளுக்கு 2 வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு அர்ச்சனை நடக்கும். சொல்லுங்க 2 வார்த்தை. அம்மா ஓய், நிறுத்துங்க. எல்லாத்தையும் கூட சேர்ந்து இது என்ன மந்திரமா? இத கூட என்னால தனியா சொல்ல முடியாதா? அம்மா நான் என்னத்த சொல்ல? அலர்மேலும் உங்க தாயார பாக்குறதுக்கு திருச்சாவூருக்கு போடுமா? சுதர்சன ஹோமம் முடிஞ்ச உடனே நிதர்சனமா இங்கேயே தாயார பார்த்துட்டோமே. சாட்சாத் அலர்மேலும் உங்க தாயார் நீங்க தான். கேட்டியாடி பத்து, என்னை பார்த்து சாட்சாத் அலர்மேலும் அங்கேன்னு சொல்லிட்டாடி. சொல்ல மாட்டாளோ பின்னே? சும்மாவா சொல்றா? தானம் கொடுத்த 10 பட்டும் 10 நோட்டும்னா சொல்ல வைக்கிறது. சும்மா இருடி. இன்னும் சும்மா இருறி. கொடுத்த தானத்தை திருப்பி கேட்டுப்பா. என்ன சொல்ற கேப்போம். பெரியவாளை அப்படியெல்லாம் சொல்லப்படாது. பெரியவாளா? இவாளா? ஏண்டிமா, இவாளை பார்த்து பெரியவான்னு சொல்றியே, அப்புறம் பெரியவாளை பார்த்து என்னன்னு சொல்றது? பலமும் பெரியவாங்கிற பதத்துக்கு இலக்கணம் சொல்றேன், புரிஞ்சுடு. தான் இருக்கும்படியான ஸ்தானத்துக்கும் பீட்டத்துக்கும் உண்டான சகல சுகபோகங்களையும் தியாகம் பண்ணி கால் வயிற்றுக்கு கூட போதாத கையளவு நெற்பொறியை தினத்துக்கு ஒரு வேளை சாப்பிட்டுண்டு இந்த லோக ஜீவராசிகள் எல்லாம் க்ஷேமத்தோட வாழணுங்கிற ஒரே தியானத்தோட இந்த தேசமெங்கும் கால்நடையா நடந்து ஞானத்தவராஜனா மோனத்தவம் பண்ணிட்டு இருக்காளே, அந்த நிலையை அடைஞ்ச வாழை தாண்டி பெரியவான்னு சொல்லணும். 10 பட்ட பார்த்த உடனே ஆச்சார பித்து ஒன்ன போய் சாட்சாத் ஆலமேல விட்டா இவ முகத்திரம் முடிக்கலாமோ? சும்மா காதல் விழுப்புறது. அம்மா, அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். நீங்க நல்லா கேவலமா இருக்கும். போயிட்டு வா. என்ன நம்மாத்துக்கு தந்தி பேர் வந்திருக்காரு? ஆமா. ஏண்டி பத்து, நம்மாத்துக்கு என் தந்தி பேர் வரான்? ஏண்டி, நீ ஒரு வக்கீலோட ஆத்துக்காரியா? நம்ம மாத்துக்கு தந்தி பீன் வந்தா என்ன இப்போ? நேக்கு என்ன படப்படன்னு வருதுடி. ஏன்? குழந்தை வேற அமெரிக்காவில் படிக்கிறானோ இல்லையோ? படிச்சா என்ன? ஏதாவது அசுபமான செய்தி வந்துருத்துன்னா எல்லாம் சுப செய்தியா தாண்டி வரும். ஹலோ, என்ன என்ன வந்திருக்கு? அமெரிக்காவுல படிச்சுட்டு இருக்கிற நம்ம பிள்ளை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டானா. வர சனிக்கிழமை புறப்பட்டு புதன்கிழமை வரானா. என்ன கவனிச்சேளா? சுதர்சன ஹோமம் பண்ணி முடிச்ச உடனே வந்த சுப செய்தியை பார்த்தேளா? குழந்தை என்னைக்கு வரானா? ஜாம் ஜாம்னு புதன்கிழமை அன்னைக்கு ஆத்துல வந்து விழுந்துடுறான். ராஜாரி, நான் ஏற்கனவே பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்ன சொன்னீர்? எப்ப சொன்னீர்? உங்ககிட்ட சொல்லலையோ, பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி, இப்ப சொல்றேன். ஆத்துல என் டாக்டர் இருக்காளோ இல்லையோ? இல்லையோ? இருக்காளே. சொல்லுங்க. அவ ஒத்த கால நிக்கிறா. ஏன் இன்னொரு கால் என்னாச்சு? கட்டிண்டா உங்க பையனா கட்டிப்பேன் சொல்றா. என்ன ஆஹா? என் பேர் ப்ராப்பர்ட்டி, அதாவது என் கிராமத்தை உங்க பையன் பேர் கைது வச்சு பொண்ணையும் தள்ளி விட்டுறேன். குட் மார்னிங் டாக்டர், வாங்க. நீங்களும் சத்த சொல்லுங்க. சொல்லத்தான் போறேன் உம்ம நிலத்தை பத்தி. என்னய்யா என் நிலத்துக்கு? என்னய்யா ஏங்கண்ணே, நிலமாங்கண்ணே வச்சிருக்கீரு? இல்லையே, நிலம்னா என்ன வச்சிருக்கு? அதத்தான் சொல்ல வந்தேன். உம்ம முதுகுல டிராக்டர் ஓட்டி உரத்தை போட்டாலும் ஏதாவது 2 விளையுங்கண்ணே. உம்ம நிலத்துல அது கூட விளையாது. சுத்த கரம்பக்காரு. டாக்டர், நான் என்ன சொல்றது, நல்ல காடாவே இருக்கட்டும். ஆனா அமெரிக்காவில போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு வந்த பையனுக்கு நிலத்தை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? அதை சொல்லுங்க. எந்த படிப்புக்கு எந்த தொழிலுங்கிற தராதரமே இல்லாம வீட்டு இருந்தா நாடு என்ன ஆறுது? பேப்பர்ல வர வேண்டிய விஷயம் காணும் இது. இங்க பாரு வரதாச்சாரி, நான் வளவளன்னு பேசிட்டு இருக்க மாட்டேன். சுருக்கமா சொல்றேன். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கட்டி கொடுத்து என் மாப்பிள்ளை கையில ஒப்படைச்சு, யாரு சொல்லுங்க, நான் புரியுது. அதான் காணும், உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுத்துறேன். அது எப்படி இருக்கும்? அதை பத்தி நான் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. சித்த பொறுங்கோ, ஏன் இப்படி அர்த்தம் இல்லாம போட்டி போட்டு இருக்கே? பொதுவா நம்ம நாட்டு குழந்தைகள் மேல் நாட்டுக்கு படிக்க போனா திரும்பி வரச்சே தனியா வரதில்லையே, ஏதோ ஒரு ஜோடியோட தானே வந்து நிக்கிறதுகள். அதே மாதிரி நம்ம பிள்ளை ஆண்டானும் ஒரு ஜோடியோட வந்து நின்னுட்டான்னு வைங்கோ, என்ன பண்ணுவே? அதனால என்ன? இருந்துட்டு போட்டுமே. அவன் டேஸ்டுக்கு அப்படி இருக்கட்டும். வம்சாவிருத்திக்கு நம்ம குலாச்சாரப்படி ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவோமே. ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம்? ஆஃப் கோர்ஸ். அவன் ஒன்னும் அசட்டு பிள்ளை இல்ல தெரியுமோ? சுபாவத்திலே மகா புத்திமான்,
அதிலும் இப்ப உலகத்தை பார்த்துட்டு படிச்சுட்டு வர குழந்தை நிச்சயமா அதி மேதையாத்தான் திரும்பி வருவன். அவங்கிட்ட போய் உங்க குக்கிராம டெஸ்ட் எல்லாம் போர்ஸ் பண்ண நினைக்காதே, கேட்ட விடுங்கோ. நில்லடி. இப்படியே பேசி பேசி மத்தவா வாயெல்லாம் அடைச்சிட்டு கடைசியில உன் பொண்ணை கொண்டு வந்து என் பிள்ளை தலையில கட்டலான்னு பாக்குறாய், அப்படித்தானே? பலம் என்னத்தான் நீ அர்த்தம் பண்ணிக்கலனா உன் பிள்ளையுமா அர்த்தம் பண்ணிக்கல? ஏண்டிமா, நீ அவனை பெத்திய தவிர வளர்த்தவன் நான் தானடி. இனிமே என் பொண்ணை கட்டிண்டாதாண்டி அவன் எனக்கு மாப்பிள்ள. பொண்ணையும் கொடுத்துட்டு மாமியாருங்கிற ஓதாவல காலத்துக்கு வயிற்று சோத்துக்கு அவன் காலில் நான் விழுந்து கிடக்கிறத விட பொண்ணை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, என்னைக்கு அவன் என் பிள்ளைதான் அம்மாங்கிற கோதாவில என் காலில் விழுந்து எனக்கு சோறு போடுவாண்டி. இந்த 2 ஸ்தானத்துல நான் எதை விரும்புவேன்னு நீ சொல்லு பாப்போம். வந்துட போறேன். தப்பிச்சு போட்டு சீட்டு போடுறேன். என்னடா ஏன் இந்த பயல கத்திட்டு ஓடுறானுங்க? தலைவரே, இந்த பயல தண்ணியை போட்டுட்டு கலாட்டா விட்டு போவானுங்க. என்னடா இது? நம்ம கொலை விழுந்த மாதிரி ஓடுறானுங்க. என்னன்னு பாக்கலாம். இந்த வேஷ்டியை கட்டிக்க. ஒரு நல்ல பாம்பு இதுக்குள்ள பூந்துருச்சு. பாம்பு தானடா, ஏன்டா பயப்படுறீங்க? பாம்பு அடிக்க வேண்டாங்களா? அதுக்கேட்டா வெளியே கத்துறீங்க, உள்ள போய் அடிக்கிறா. அறிவு கட்டவன உள்ள கதவை திறக்கிறப்ப எங்கேயாவது போட்டு தள்ளட்டும். அதனால இது பாழடைஞ்ச குடிச்சதானே ஒழிச்சு கொடுங்க. ஒண்ணு பாம்பு பொசுவிட இல்லைன்னா வெளியே ஓடியாலும் இப்ப போட்டு சொல்லிடலாம். நான் தான்டா சொல்லுவேன். பக்கம் போய் சொல்லுங்க. நீங்க வெளியில போயிடுங்க. அமைச்சனண்ட உங்க கால விழுந்து கட்டுக்கிறேன். வெளியே போயிடுங்க. என்ன சொல்றீங்க? நாம 2 பேரும் இந்த நிலைமையில இந்த குடிசைக்குள்ள இருக்கிறத வெளியில இருக்கிற அந்த கூட்டம் பார்த்துட்டு இல்லாத பெண்கள்லாம் கொடுத்து போயிடும். நீங்க வெளியே போயிடுங்க. நீங்க போயிடுங்க. நம்ம வக்கீல் ஐயா மாவன் நம்ம செல்ல கண்ணு ஓமாந்துக்கிட்டு இவங்க 2 பேரையும் அப்படியே கொடுவாளால குறுக்க யாராவது அவர்கிட்ட நெருங்கினீங்க அத்தனை பேர் மண்டி நோய்க்கு போடு. என்ன அவளை பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? குடிச்சு கட்டுங்க வண்டி கட்டுங்கப்பா. என்ன காரணங்கிறத சொல்லிட்டு கட்டுங்க. காரணமா கேக்குற உங்களை கட்டு போட்டு ஊரை கூட்டி வச்சு காரணம் சொல்றேன் தம்பி. எல்லாம் சின்ன கேளு. இது என்ன கொடுமை? எதுக்கு உங்களை கட்டாடுவா? ஏன் கட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. கட்டினவங்களுக்கு தெரியுமா? அவங்களை கேளு. என்னடாது என்ன அக்கிரமா? ஏன் கிளவா? உன் பேட்டையும் இந்த பரியாணத்து பிள்ளையும் இந்த அட்டை சாமத்துல ஆள் இல்லாத குடிச்சுக்குள்ள பூந்து அக்கிரமம் பண்ணி இருந்தாங்க. ஏய் காட்டேரி, அநியாயமா புழுவாதரா. உன் பொஞ்சாதி புள்ள முகத்தை பார்க்காம போய் சேர்ந்துருவேன். சொல்லக்கண்ணு, ஏன் ஆத்திரப்படுற? அவங்க சொல்றத சொல்லட்டும், அப்புறம் நம்ம சொல்லுவோம். அப்புறம் நீங்க பண்ற அக்கிரமம் பொறுக்காம நல்ல பாம்பு குடிசைக்குள்ள பூந்துருச்சு. அதை சுட்டு பொசுக்கணும்னு குடிசைக்கு நெருப்பு வச்சோமா அப்புறம் என்ன நியாயம் பாரு. குடிசைக்குள்ள பூந்தது ஒரு பாம்பு, ஆனா அங்க இருந்து வெளியில வந்துச்சே நல்ல பாம்பும் சார பாம்பு ஒன்னா பின்னிக்கிட்டு. யாரு உன் பேசியும் இந்த பெரியாரத்து பிள்ளையும் ஒன்னா பின்னிக்கிட்டு எல்லாரையும் கேட்டு பாரு. இவங்க எல்லாம் அனுமானத்துல சொல்றாங்க. நடந்ததை நான் சொல்றேன். செல்லக்கண்ணு ஆத்துல குளிச்சுக்கிட்டு
நானும் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். நீரின் வேகத்திலையும் சுழற்சியிலையும் செல்லக்கண்ணு கட்டிக்கிட்டு இருந்த புடவை ஆத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. இருட்டுற வரையில தண்ணியில இருந்துட்டு பாறை மரவிலையும் மரத்து மரவிலையும் ஓடியாந்து செல்லக்கண்ணு இந்த குடிசைக்குள்ள போந்தது. நிலைமையை ஒரு மாதிரி யூகிச்சுக்கிட்டு நானும் பின்னாடியே வந்து என் வேஷ்டி அவுத்து வெளியே நின்றபடியே செல்லக்கண்ணு கொடுத்தேன். அடுத்த நிமிஷம் செல்லக்கண்ணு மரண கூச்சல் போட்டது. உள்ள போய் பார்த்தா ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து நிக்குது. அந்த அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ள இவங்க எல்லாம் குடிசைக்கு தீ வச்சுட்டாங்க. நெருப்புக்கும் பாம்புக்கும் மத்தியில நின்னு தத்தளிச்சுக்கிட்டு இருந்தப்ப, சின்னாண்டே நீங்க வெளியே போயிட்டுங்க, இந்த நிலைமையில இவங்க நம்மள பார்த்தாங்கன்னா வீண் படி வந்து சேரும்னு செல்லக்கண்ணு கதறிச்சு. அம்மாசி, நான் எப்படி விட்டுட்டு வர முடியும்? வரமாட்டேன்னு சொன்ன செல்லக்கண்ணு நான் தான் பலவந்தமா கட்டி பிடிச்சு இழுத்துட்டு வந்து வெளியில போட்டேன். என் தாய் மேல ஆணையா இதான் நடந்தது. நாங்க இத்தனை பேர் சேர்ந்து கட்டி வச்சிருக்கிறோம், யார கேட்டு கை தவிர்த்து விட்டா? சத்தியத்தை ரொம்ப நேரம் கட்டி வைக்க கூடாதுடா. நாமா அவுத்து விட்டா தப்பிச்சோம், தானா அவுத்துக்குச்சு பூமி தாங்காதுடா. அப்ப இவர் பேசுறதெல்லாம் சத்தியம் நீ நம்புற? நான் நம்புறேன்டார. ஏல, ஒண்ணு மனுஷன் சத்தியத்தை பேசணும், அதுக்கு நல்ல ரத்தம் வேணும். அதான் ரொம்ப பேருக்கு இல்லையே. அத நல்ல ரத்தம் இருக்கிற ரெண்டு ஒரு பேரு சத்தியத்தை பேசணும், அதை நம்பணும் இல்ல. சத்தியம் பேசவும் மாட்டேன் நம்பவும் மாட்டேன்னா நாமெல்லாம் மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு என்னடா ரோக்கியது இருக்கு? பாத்தீங்களாடா, அவங்க அம்மாவாசி யோகிதையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். ஏன் தெரியுமில்ல? பெரிய இடத்த பையனை பேச்சு கைக்குள்ள போட்டுக்கிட்டா இனிமே துட்டு துக்காணி வண்டி வாகனம் எல்லாம் சேருமில்ல. அந்த யோகிதையை காப்பாத்துறதுக்கு தான் அப்படி பேசுறான். ஆண்டாட பேட்டி செஞ்ச தப்ப தாத்தாவே ஒத்துக்கிறான். நீங்க ஏன்டா கடந்து குதிக்கிறீங்க? போகடா. அனைவரையா, இது தாத்தா பேச்சு சரியா சங்கதி இல்லீங்களா? இது சேரி விவகாரம், சாதி கட்டுப்பாடு எங்களுக்கு வேண்டாங்களா? அது வேணும், நியாயம் கேட்கணும், நல்லா யோசிக்க. சரியா சொன்னீங்க. இத சொல்ல தெரியாம தான் நாங்கெல்லாம் கடந்து கும்பிடுறோம். இப்படி சின்னத்தனமா நடக்கிறவங்களுக்கு சரியான சிச்சை கொடுக்கலன்னா சரியா சீரழிஞ்சு போடுங்க. என்னடா சிச்சை கொடுப்பீங்க? சிச்சை என்ன கிழிச்சு சேரியை விட்டு விளக்குவோம், சாதியை விட்டு தள்ளி வைப்போம். உன்னையும் அவனையும் எங்கேயுமே வேலை செய்ய விடாம நாங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து தடுப்போம். அம்மாசி, இளவட்ட பசங்க அவன் கும்பிடுறான், நீ கடப்பாய என்னமோ தடுங்க நில்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன் பேத்தி சங்கதி விட்டுடுவாங்கிறான். உன் பேத்திய முட்டை அடிச்சு முகத்துல கரும்புள்ளி செம்பிளி குத்தி கழுத மேல ஏத்தி ஊர்காலம் விட்டு சின்னப்பட்டு சீரழிஞ்சு போனவாங்கிற சேதிய ஊரெல்லாம் சொல்லி சிரிப்பா சிரிக்க வச்சு உன் பேத்திய வாயா வச்சு நீங்க இம்மா நீளத்துக்கு அக்கிரமு பண்றதுக்கு நான் சும்மா இருந்து நினைச்சுங்களா? என்ன செய்வேன்? என் பேத்தி தலைய வெட்டுவேண்டா, அந்த தலைய கையில எடுத்துக்கிடுவேன். பாவம் பண்ணாத பொண்ணு மேல பழி சுமத்துனா இப்படித்தான் அவ கால முடியும்னு சொல்லிக்கிட்டே ஊரு பூரா சுத்த வேண்டாம். சுத்தி அந்த ரத்தம் காயறதுக்குள்ள நாம உண்மையை புரிஞ்சுக்காத இந்த கூட்டம் தான் அந்த பொண்ணை வாழா வெட்டியாக்கு வேங்குது. சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்ட நீ இந்த பொண்ணோட வாழ்க்கையை முடிச்சிடறேங்கிறிய, என்ன அர்த்தம்? நாங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணாதானே இந்த கூட்டம் சொல்லுது. அவளுக்கு மட்டும் தண்டனை கொடுத்தா எனக்கு என்ன தண்டனை? சரியான தம்பி, இந்த கூட்டத்தாலெல்லாம் உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் முறையில நான் தான் தண்டனை கொடுக்கணும். கொடுப்பேன், தாங்க மாட்டேன். நீ போ, நான் இந்த பசங்களை பேசுறேன். நீ எல்லாம் பஞ்சாயத்து போர்டு தலைவன், இந்த நாட்டோட தலைவர்த்தியா? இந்த பார், நாட்டை பத்தி எல்லாம் நம்ம பத்தி பேசுவோம். என்ன தண்டனை சொல்லு. விட மாட்டேன். சொல்லுமேன். என்ன பார்த்தா நீ செஞ்ச தப்புக்கு அந்த பொண்ணு கழுத்த தாலியா கட்டணும். கட்டுறேன். குழந்தை வேண்டாம். குழந்தை என்ன வேண்டாம்? என் பேத்தியே கட்டிக்கணுங்கிற நினைப்பு வேண்டாம். குழந்தை ஏன் வேண்டாம்? குழந்தை தங்கத்தை பாதுகாக்க தகர பொட்டிக்குள்ள வச்சு புட்டிக்கலாம், தகரத்தை பாதுகாக்க தங்க பொட்டிக்குள்ள வச்சு புட்டிக்கலாமா? அது புத்திசாலித்தனமா குழந்தை? பாரு அம்மாச்சி, தங்கம் யாரு தகரம் யாரு அதை நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் ராசா, நான் தூக்கி வளர்த்த ராசா, நீதான் தங்கம், ஏன் பேச்சு தான் தகரம்? இருக்கட்டுமே, நான் தங்கம் தானே. இந்த தங்கம் பாதுகாக்கப்படணும்னா உன் பேத்தி மாதிரி ஒரு தகரம் தேவைங்கிறது பெரிய மனுஷன் உன் வாயிலிருந்து வந்திருக்கு. வேதம் சொல்ற பரம்பரையோட நான் தக்குறி பேசி ஜெயிக்க நினைச்சனே, அது முடியுமா?
கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன், உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், சருகா போனது சாதி உனக்கு சம்மந்தம் வேண்டாம். சம்மந்தம் வச்சுக்கிட்டா என்ன? ஐயோ நீங்க சாதியா போடுவே. ஒரு பெண்ணு மேல பழி சுமத்தப்பட்டா, பழி சுமத்தப்பட்டவன் எக்கேடாவது கெட்டு போட்டுன்னு பேடி மாதிரி ஓடி போறான் பாரு, அவன் தான் கீழ்சாதி. பழி சுமத்தப்பட்டவளை உலக சொல்ற பழி சொல்லுக்கு அஞ்சாம பலர் முன்னிலையில அவ கழுத்துல கட்டாம்பாரு தாலி, அவன் தான் மேல் சாதி. மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிறது பிறப்பினால் அல்ல, குணத்தினாலதான் செய்யணும். அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு. இப்பவே ஆமா. நான் என்ன நாடு விட்டு நாடு வந்த நாடோடியா இல்ல நாதியத்த அனாதையா? கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு சிக்கலான திருப்பு முனை. அந்த முனையில அடி எடுத்து வைக்க போறேன்னா பெத்த தாய் தப்பனை கேட்காம ஒரு காரியத்தை எப்படி செய்ய முடியும்? பாத்தீங்களா தோழர்களே, கொஞ்சம் முன்னாடிதான் உயர்வு தாழ்வு பிறப்பால இல்ல குணத்தாளன்னு சொன்னான்ல. சொன்னோம். இப்ப தாலியை கட்டுறான்னா தாய் தகப்பனை கேட்கணும்ன்றானே. இவன் படிச்சவனா இல்ல. சீர்திருத்தவாதியா கிடையாது. இல்ல பகுத்தறிவாதியா? தலைவர், நாம பெத்த தாய் தகப்பனை கேட்டு ஒரு காரியத்தை செய்யறது உன் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதுன்னா அந்த பகுத்தறிவு எனக்கு தேவையில்லையா? சபாஷ் மது. மது, ரொம்ப சந்தோஷம்பா. ஏன்னா இப்ப உனக்கு ஏற்பட்டிருக்கிற திடீர் வேகத்துல எங்க பெத்தவாளை நீ அடியோட தூக்கி எறிஞ்சிருவியோன்னு நான் பயந்துட்டே வந்தேன்பா. நீ சொன்னதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி நீ பெற்றவாளை மதிக்கிறேங்கிறதுனால மட்டும் இல்ல, பெற்றவாளையே மதிக்காத அளவுக்கு அந்த இடத்துல ஆசை வளரலங்கிறத நினைக்கிறப்போ எனக்கு ஒரே பூரிப்பா இருக்கு. மது, இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, உன்னுடைய ஆசைய மனத்தளவுல முறிச்சுக்கோன்னு சொல்றதுக்கோ இல்ல மனத்தளவுல முடிச்சுக்கோன்னு சொல்றதுக்கோ இல்லப்பா. வீட்டுக்கு போவோம், உட்காருவோம், பேசுவோம். இதனால என்னென்ன விளைவுகள் வருங்கிறத நன்னா தீர்த்துண்டு அப்புறம் ஒரு முடிவான முடிவுக்கு வரலாமே. புறப்படு. வரப்பா. அப்பா, ஒரு சின்ன வேண்டுகோள். நாம எவ்வளவு வேணாலும் பேசுவோம், அதுல என்ன சிக்கல் வந்தாலும் சரி, என்னென்ன விளைவுகள் வந்தாலும் சரி, முடிவா செல்ல கண்ண நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு நீங்க சம்மதிக்கிறதா இப்பவே ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்களுக்கு முன்னால் நான் வீட்டுல இருக்கேன். மது, இந்த வார்த்தையை நான் அங்க போய் தான் சொல்லணுமா? இப்பவே சொல்லிடுவேன். செல்லக்கண்ணுவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல என் நாக்கு துடிக்கிறது. ஆனா அதனுடைய விளைவுகளை நினைக்கிறச்சே என் சரீரமே நடுங்கிறதுப்பா. அப்படி என்ன விளைவுகள் சொல்றேன்? என்ன சுவாமிகளே, ஒதுங்கினா எப்படி இப்படி வாங்க? என்னமோ அவனை சுத்தி வளைச்சுண்டு ஆளுக்கு ஒரு பாயிண்டா விளாசி தள்ள போறேன்னு ஆயுன்னு கத்தினேன். இப்போ அந்த பொண்ண என் பையன் கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்கிறேன்னு வையுங்க. நீங்க என்ன பண்ணுவேன்? ஏங்க உமக்கு ஆசியம் பண்றதுக்கு வேற இடமே கிடைக்கலையோ? எந்த விஷயத்துல விளையாடு? விளையாட்டு இல்ல சுவாமி, வினயமாவே சொல்றேன். ஓய், நீ நயமா சொன்னாலும் நாங்க நம்ப தயாரா இல்ல. இதுல நயம் என்ன காண வேண்டியிருக்கு? சத்தியமா சொல்றேன் சுவாமி. சத்தியமா சொல்றேன், சொல்லுங்க. என் பையன் அர்ஜுன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சா நீங்க என்ன பண்ணுவேன்? உங்க ஜாதி பிரச்சனை பண்ணுவோம். கேட்டீங்கப்பா? ஜாதி பிரச்சனை பண்ணட்டுமே. சுவாமிகளே, ஜாதி பிரஷ்டம்னா என்னென்ன பண்ணுவேன் அதை கொஞ்சம் விளக்கமா நடக்கட்டுமே. உன் மாத்துல சாப்பாடு மட்டும் இல்லைங்க, ஜலபானம் கூட பண்ண மாட்டோம். கொள்வன குடுப்பனைய குழுதோடு புதைப்போம். கடைசியா சொல்றேன், உங்க முகவரம் கூட பண்ண மாட்டோம். விவரமா கேட்கணும்ப்பா. இப்ப என்ன முடிவு? இவர் வைக்கிறாங்க மகா மனுஷனா நினைச்சு அந்த பொடிய கிட்ட போய் முடிவு கேட்கிறேன். உம்ம முடிவு என்ன அது சொல்ல வேணும். முதல்ல அங்க இருந்து முடிவு தானா வருது. எந்த முடிவை சொல்ல நீ சொல்றீங்க? பிறந்த ஜாதி வேணுமா அல்லது பெத்த பிள்ளை வேணுமா? அட இதுக்கே நான் தடுமாறி. ஜாதி மட்டும்தான் வேணும்னு நினைச்சா இந்நேரம் பதில் வந்திருக்கிறே சுவாமி. இப்ப தடுமாற்றம் எங்கன்னா பெற்ற பிள்ளையும் வேணுமே நினைக்கிறேன். தடுமாறுறது நான் என்ன பண்ணட்டும்? அப்பா, இவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. இப்படி வாப்பா, எந்த முடிவுக்கு நான் வந்துடலப்பா. இன்னமும் தடுமாற்றம் தான். இப்போ எனக்கு நீ ஒரு ஆண் பிள்ளை தான் வச்சுக்கோ. இவன் என்னடா இந்நேரம் எஸ்ன்னு சொல்லியிருப்பேன். உனக்கு ஒரு தங்க இருக்கா இல்லையா? உன் அத்தியோட பொண்ணு ஒண்ணு இருக்கே, அதையும் என் சொந்த குழந்தையா தானே வளர்த்துன்னு வரேன். அவளோட எதிர்காலத்தை நினைக்கிறச்சே ஒரு ஆண் பிள்ளைக்கு தகப்பனா இருந்துறதா இல்ல 2 பெண் பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கணுமான்னு யோசிக்கிறேன் பாரு. அங்கதான்டா தடுமாற்றமே வருது. நான் ஜாதி பிரச்சனை பத்தி பேசுறேன் இல்ல, 2 பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை பிரச்சனை பத்தி நினைக்கிறேன். அப்பா, நீங்க ஜாதி பிரச்சனையை பத்தி பேசலேன்னு சொல்றீங்களே தவிர அந்த வட்டத்துக்குள்ளதான் சுத்தி சுத்தி வந்து அவதிப்படுறீங்க. எப்படி சொல்ற எனக்கு புரியலையே. நம்ம குடும்பத்து பெண்களுக்கு நம்ம ஜாதியில 2 மாப்பிள்ளைங்க கிடைக்க மாட்டாங்கிற குழப்பம் தானே உங்களுக்கு? ஆமா, அது ஜாதி பிரச்சனை தானே. எந்த ஜாதி பையனா இருந்தாலும் யோகியதை இருந்தா கட்டி கொடுத்துருக்கிற முடிவுக்கு வாங்க. எந்த தடுமாற்றமும் இருக்காதே. அண்ணா, இந்த யோசனையை கூட நீ சொல்லித்தான் உன் தோப்பம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியா? நான் அந்த இடத்துக்கு கூட வந்துட்டேன்டா. அங்கதான் ரொம்ப தடுமாறுறது.
எப்படின்னா இப்போ நீ இந்த அர்ஜுன பொண்ணு செல்லக்கண்ணுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்ப லோகத்துல என்ன சொல்லுவா தெரியுமோ? மது ஃபாரின் ரிட்டர்ன், ப்ரோக்ரசிவ் ஐடியா உள்ளவன், பிராட் மைண்டடா ஒரு அர்ஜுன்களை மேரேஜ் பண்ணி விட்டான் அப்படின்னு அழகா இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போயிடுவான். அதே நம்ம ஜாதி பொண்ணை வேறொரு ஜாதி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன சொல்றா தெரியுமோ? ஒன்னும் அவன் பின்னால ஓடி போயிட்டான்னு சொல்றா, இல்ல அவனை இழுத்துட்டு வந்துட்டான்னு இங்கிலீஷ்ல கூட இல்ல கொத்த தமிழ்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இந்த கேவலமான வார்த்தைகளை எல்லாம் கேட்கறதுக்கு என் உள்ள இன்னும் பக்குவப்படலப்பா. அது பலகீனம் தான், ஒத்துக்கிறேன். இந்த ஜென்மாவில ஏற்பட்ட பலகீனம் இல்லப்பா, ஜென்ம ஜென்மாந்தரங்களா மனசுல ஊறி வந்த பலகீனம். இதையெல்லாம் சேர்த்து வச்சு யோசனை பண்ணி பாக்குறப்பா, நீ உன் போக்குல நின்னுட்டேன்னா நான் ஒன்னத்தாண்டா இழக்க வேண்டி வரும். அண்ணா என்னது என்ன வந்துடுத்து? ஏன் இப்படி குழந்தைகிட்ட சூடான வார்த்தையை சுருக்குன்னு சொல்லிட்டாய்? நான் வந்து அப்படி நான் பேசிடுறேன். ஏ மது, என்னடா இப்ப என்னடா இவெல்லாம் சேர்ந்து கத்தி கலாட்டா பண்ணிட்டா? இதுக்கு பயந்துதான் இந்த குட்டி நீ கட்டிக்கிறீங்க? இல்ல, நான் மனமாற அவளை விரும்புறேன். நீ விரும்பினா வருமா? அவளையும் என்ன விரும்புறேன். விரும்பட்டுமே. வாடா அப்படி பக்கத்துல வாடா. அவ விரும்புறாலும் இல்லையோ, அவ விருப்பம் நிலையானதா நினைச்சிருக்க கூடியதான்னு நாம தெரிஞ்சு விட வேண்டாமோ? எப்படி? கொஞ்சம் பொறுத்து பாரு. எவ்வளவு நாளைக்கு? ஒரு 6 மாசத்துக்கு. அதாவது பரீட்சை வைக்கணுங்கிற? அவ்வளவு வேண்டாப்பா. பரீட்சை எழுதணும்னா மாணவனை ஹால்ல உட்கார வச்சு கையில பேப்பரை கொடுத்து எழுத வைக்கணும். ஹாலுக்கு வெளியவே நிக்க வச்சுட்டு எழுதுனா எப்படி? உட்கார்ந்துட்டா நீங்களும் உட்கார்ந்துட்டா என்ன செய்யணுங்கிற? இதை இப்படியே விட்டுறதா? என்னடி செய்ய சொல்றேன்? என்ன நீங்க எதுக்கு வக்கீல் படிச்சு அந்த மூளை இப்ப யூஸ் பண்ணுங்க. எப்படி? அந்த குட்டி மேல இல்லாத பொல்லாத பொய் வழக்கெல்லாம் போட்டு அவளை மேல் கோர்ட்டுக்கும் கீழ் கோர்ட்டுக்கும் இழுத்தடிச்சு அவளை கூண்டுல ஏத்தி நீங்க கேட்கிற கேள்வியில நமக்கு எதுக்குடா இந்த வம்புன்னு இந்த ஜில்லா விட்டே ஓடும்படி பண்ணுங்க. ஏண்டி அலமோ, என்னடி பேசுற நீ? இது என்ன பாலிடிக்ஸா? எது பாலிடிக்ஸ்? ஆமா, இந்த காலத்து பாலிட்டிஷியன்கள் தான் கருத்து வேற்றுமை வந்துடுத்துன்னா ஒருத்தர் ஒழிச்சுக்கிட்டதுக்காக ஒண்ணுமில்லாத வழக்குகளை போட்டு உருப்படாத்தனமா கோர்ட்ல ஏறிங்கிட்டு இருக்கா. அதே குடும்பத்துல செய்யலாமோ? அதுலயும் பெண்ணை கோர்ட்ல ஏத்துறது அல்பத்தனம் இல்லையோ? விட்டுடுறே. ஏண்டி அவ பொண்ணா? பொண்ணுதான். அது நேக்கும் தெரியும். என் பிள்ளைக்கு ஏத்த பொண்ணா? அலமோ, என் மனசுல நியாயம்னு படுறத கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி உன்னை சீண்டி விட்டுட்டே இருக்கிறத விட ஒரு வழியா கொட்டி தீர்த்து விடுறேன்டி. இங்க பா, நீ 5 கண்டத்திலே மாத்தல்லட போட்டு சலிச்சு எடுத்தாலும் சரி, இந்த செல்லக்கண்ணு மாதிரி ஒரு பொண்ண உன் பிள்ளைக்கு கொண்டு வர ஒன்னால முடியாதுடி. போடி. கேட்டாளா அங்கே நம்மளோட வந்தா அப்படின்னா இப்படின்னா 6 மாசம் பொறுத்துக்கோன்னு சொன்னா, இங்க வந்தவன பிளேட்டை திருப்பிட்டா, போர்டு அப்படியே மாத்தி வச்சுட்டா. பாத்தேளா ஏண்டி கிடந்து சதுராடுற? நில்லடி. நடி சதுராடு. 6 மாசம் பொறுத்துக்கோன்னு சொன்னியோ இல்லையோ? ஏன் சொன்னேன்? எதுக்கடி சொன்னேன்? அந்த பொண்ணுடைய குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். அடுத்த கிழமை ப்ரூவ் பண்ணிட்டாளோ இல்லையோ? என்னத்தடி ப்ரூவ் பண்ணிட்டா? என்ன பண்ணிட்டாளா? ஏண்டி நம்ம குழந்தையோட சுகம் போயிடுங்கிறதுக்காக பாழும் கிணத்துல விழுந்தாளே, தியாகத்துல பெருசு பிராண தியாகம் இல்லையோ? அவ மட்டுமா? அவ விழுந்தா, அடுத்த கிழமை நம்ம குழந்தை விழுந்தா. ஏண்டி அதுகளுக்கு பிரியணுங்கிற தலையெழுத்து இருந்தா அந்த பாழுங்கணத்துல விடரிச்சு யமன் பிரிச்சிருக்க மாட்டானோ? அப்படி யமனாலேயே பிரிக்க முடியாத அந்த குழந்தைகளை நீ ஏண்டி பிரிக்க கடந்து அலையிற? விட்டுடுறி. என்ன டாக்டர் மாமா, நான் மட்டுமே கடந்து கத்தின்னு இருக்கேன், நீங்க பேசாம இருக்கலே. நான் என்னடி கத்துறதுக்கு இருக்கு? நீ எந்த கட்சி? பக்காவா நேற்று கிளியர் பண்ணிவிடுவோம். நான் அந்த குழந்தைகள் கட்சி தான். பின்ன நான் உங்க கட்சி தான். ஹாப்பியரு கேட்டியோடி? டாக்டர் மாமா என் கட்சின்னு சொல்ல மாட்டானோ? பின்ன பொணத்தை அறுக்கிறவனோ வேற என்னத்த சொல்லுவன்? ஏன்னா ஏன் இப்படி குனிஞ்சிட்டே? இப்படி நிதானமா சிந்தனை பண்ண வேண்டிய நேரமா இது? ஏங்க என்ன? என் பிள்ளை அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு தானே வந்தான். ஆமா. இந்த பொண்ணை எப்ப பார்த்தான், எப்படி பழகினான், எவ்வளவு பழகினான்? இந்த 24 மணி நேரத்துக்குள்ள இவனுக்காக அவ பிராணனை விடுறதும் அவளுக்காக இவன் பிராணனை விடுறதும் என்ன இது எனக்கு? அதுதான்டா உண்மையான காதல். தட் இஸ் பிளாட்டோனிக் லவ். ஏன்னா காதலை பத்தி வள்ளுவர் என்ன சொல்றார்? கண்ணோட கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்ல. ஏன்னா கண்ணோட கண் மீட் பண்ண வருஷ கணக்கு தேவையா? ஒரு செகண்ட் போறாதோ? அதே கருத்தை ஸ்ரீமத் ராமாயணத்துல கம்பர் பெருமான் என்ன அழகா ஃபாலோ பண்றாரு பாத்தியா? அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். முடிச்சிட்டாரோ இல்லையோ? அதே காதல் தானா நம்ம குழந்தைகளின் காதல். அதை நீயாவது ஒத்துணுடு. ஏண்டி அவரை ஒத்துக்க விட்டுடுவேனா? என்ன செய்வேன்? அவ கிட்ட இருந்து என் குழந்தைய பிரிச்சு காட்டுறா இல்லையா பாரு. என் புத்திக்கு எட்டின வரைக்கும் அது நடக்கும்னு நேக்கு தோணலை. ஏண்டி இப்படி அவலயமாவ பேசிட்டு இருக்க? வேணும்னா ஒண்ணு செய்யலாம். என்னடி பத்து சொல்லுடி. நீ என்கிட்ட சண்டை போட்டாலும் யோஜனை சொன்ன நல்லா தான் சொல்லுவேன். என்ன செய்யலாம் சொல்லு. அதாவது சீக்கிரம் சொல்லு. இருடி சொல்றேன். இங்க பாருங்க, நம்ம குழந்தை அமெரிக்காவில இருந்து திரும்பி வரச்ச ஒரு ஜோடியோட வந்துட்டானா அவன் டேஸ்டுக்கு அப்படி ஒருத்தி இருந்துட்டு போட்டும் நீங்க எல்லாரும் ஒத்துண்டோ இல்லையோ? அது போல
அவன் டேஸ்டுக்கு செல்லக்கண்ணு இருந்துட்டு போட்டோம். அடி பாவி, பூரா கேள்றி. வம்சாவிருத்திக்கு நம்ம கொலை பண்ணு ஒருத்திய ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போறது. என்ன இருக்கு? தூக்கல வேணா தொழுவுற போட்டு கதை என்ன இருக்கு? டேஸ்டுக்கு தானே, இருந்துட்டு போட்டுமே. அதுக்காக ஒரு அரிஜன பொண்ணு சேரி பொண்ணு இந்த ஆத்துக்குள்ள வந்துடுறதா? ஏங்க பரமரிக்க மாதிரி உட்காந்துருக்காளே, நீங்க ஒத்துக்கிறீங்களா? முடியவே முடியாது. அந்த பொண்ணு இந்த ஆத்துக்குள்ள வரவே கூடாது. நடக்க விட கூடாதுன்னு முடியாதுன்னு. அப்படி வாங்க, வந்துடுங்க. மொழி கடந்து, இனம் கடந்து, கடல் கடந்து, ஜாதி கடந்து, பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால இருந்து வர ஒரு பொண்ணு மட்டும் அவன் டேஸ்டுக்கு இருந்துள்ளா, அது பெரியவாளா ஒத்துடுறேன். நம்ம நாட்டுல, நம்ம கிராமத்துல, கூப்பிடுற தூரத்துல இருக்கிற சேரியில பிறந்த ஒரு பொண்ணு, நாம எந்த ராமனையும் முருகனையும் வணங்குறோமோ அதே தெய்வங்களை வணங்கும் இனத்துல பிறந்த ஒரு பொண்ணு மட்டும் இந்த ஆத்துக்குள்ள வரப்படாதுன்னு கடந்து குதிக்கிறேனே, இது எந்த சாஸ்திரத்துல இருக்கு? நல்லா சிந்திச்சு பாருங்க. மத்த எந்த இனத்திலேயாவது உண்டா இந்த கொடுமை? அல்லான்னு சொன்னா எல்லாத்தையும் மறந்துடுறாளே, இயேசுங்கிற ஒரு வார்த்தையில பாசத்தை பொழிஞ்சுடுறாளே. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? யோசிங்கோ யோசிங்கோ. அலமு, முடிவா சொல்றேன், தெய்வீக பிரேமையில அவ ஒன்னா இணைஞ்சுட்டான். அவளை பிரிக்க நினைச்சாலே தெய்வ சாபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். உற்று, நான் ஏண்டி அவளை பிரிக்க நினைக்கிறேன்? அவளே அறுத்துண்டு வரத்துக்கு 1008 காரணங்கள் அங்கேயே இருக்குடி. அதுல ஒண்ணு சொல்லு பாப்போம். சொல்றேன்டி. என் பிள்ளைக்கு வெங்காய வாடை கூட பிடிக்காது. அந்த குட்டி இருக்காளே, அவளுக்கு ஆமா ஆமா, ஐயோ, அந்த மீன் நாட்டம் இல்லாம சோறு இறங்காது. அங்க வந்துடும், அங்க அறந்துக்குண்டி, அங்க அறந்துக்கும். பாப்போம், பாரு. சின்னாண்டே, இந்த இடத்துல உங்களுக்கு தூக்கம் வரல இல்ல? இடத்தை பத்தி ஒண்ணும் இல்ல சிலக்கண்ணே, அது என்னமோ என்னைக்குமே பாருங்க, காத்தே இல்லாம ஒரே புழுக்கமா இருக்குல்ல. புழுக்கத்தை பத்தி ஒண்ணும் இல்ல, அது வந்து ஏதோ என்னங்க? ஏதோ ஒரு வாடை. என்ன வாடை? அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அது வயத்தை பிரட்டிக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு என் தூக்கம் கெடுறதுக்கே அதான் காரணம். கொஞ்சம் அப்படி எழுந்துட்டு வரீங்களா? இங்க எப்படி இருக்குங்க? இங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கா? இன்னும் கொஞ்சம் அப்படி வாங்க. இப்ப வாடை எப்படி இருக்கு? இங்க ரொம்ப குறைஞ்சிருக்கு. ரொம்ப குறைஞ்சிருக்கா? ஆமா. உங்க தூக்கத்தை கெடுக்கிற வாடை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது இந்த வட்டாரத்திலேயே இல்லாம பண்ணிப்படும். ஆமா, எவ்வளவோ ஆசையா மீனை புடிச்சு புடிச்சு காய போட்டு வச்சிருந்தியா, இதெல்லாம் ஏன் புளிய தோண்டு முடுற? தாத்தா, சின்னாண்டுக்கு இந்த நாத்தம் பிடிக்கல. அதனால்தான் பச்சை புள்ளையாட்டம் புரண்டு புரண்டு தோண்டு தோண்டு தூக்கம் வராம தவிக்கிறாங்க. அதுக்காக ஏன் மண்ணை போட்டு புதைக்கணும்? பக்கத்து வீட்டுல அந்த வீட்டுல கொடுத்து வச்சிருந்தாக்க உனக்கு வேணுங்கிற மாதிரி கொடுப்பாங்கல்ல. தாத்தா, இனிமே இந்த கருமத்தை திங்கணுங்கிற ஆசை இருந்தா தானே கொடுத்து வைக்கணும். அப்போ இனிமே மீன் திங்கிறதே விட்டுற போறியா? விட்டுறதா? இனிமே இந்த கருமத்தை நினைக்க கூட போறதில்ல. நிஜமா? உன் தலையில அடிச்சு சொல்றேன்.
போச்சுக்கிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கா, உன்னால மீனை விட்டுற முடியுமா? என்ன தாத்தா, என் மானத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க என்னத்தை விட்டுட்டு வந்திருக்காங்க. சாதி சனம், பெத்த ஆயி அப்ப, கூட பிறந்த பொறப்பு, சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டியா அன்ன காவடியா இந்த சேரியில வந்து படுத்திருக்காங்களே. அவங்களுக்காக இந்த அல்ப மீனை விட்டுறதா பெருசு? என் தாத்தா, மீன் புதைக்கிறத மட்டும்தானே நீ பார்த்த? அந்த மீனுக்கு அடியில என் ஆசையெல்லாம் போட்டு புதைச்சிட்டு அதுக்கு மேலதானே தாத்தா நான் மீனை போடுறேன். தாத்தா, நீ போய் நல்ல வாசமான ஊதுபத்தி நல்ல சாம்பிராணியை பார்த்து வாங்கிட்டு வா. கேட்டோ, இந்த நேரம் கட்ட நேரத்துல எவன் கடையை திறந்து வச்சிருப்பான்? நீ எங்க போவியோ, ஆறு கால் வழுவியோ எனக்கு தெரியாது. நீ சீக்கிரமா வாங்கிட்டு வந்தாவணும். இந்த நாடி சாமத்துல எவன் கடையை திறந்து வச்சிருப்பான்? நான் சின்னாண்டிய தூங்க வைக்கணும் பாக்குறேன். நின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். சீக்கிரமா போயிட்டு வா. சரியாச்சே, நீ கோச்சுக்காத, நான் போயிட்டு வரேன். என்னல கருவாட்டு நாத்து அடிக்கலான்னு பாரு. பாக்குறது என்ன, உன் மேலதான் கச்சக்கடவாரு நாத்தம் வேலூருக்கு அடிக்குதா? சரி, நான் பாத்துக்க, நீ சீக்கிரமா போயிட்டு வா. சாம்பிராணி கிடைச்சது எங்க சுத்தி கொண்டு இருக்கல, நல்ல வாசமா இருக்கு. ஊதுபத்திங்க இது இருக்கு, மைசூர் பேத்து ஒஸ்தி. வாங்க கூட. அம்மாச்சி, சீக்கிரம் எனக்கும் பேத்திக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நெல்லி தலைக்கண்ணு. அம்மாச்சி, என்ன பேசாம நிக்கிறேன்? திடுதுப்புன்னு சொல்லிட்டா எப்படி? என்ன திடுதுப்புன்னு? இந்த ஆடம்பரம் அலங்காரம் அது இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எவ்வளவு சுருக்கமா முடியுமோ எவ்வளவு சுருக்கமா பண்ணாலும் தாலி கையில கோத்து போட ஒரு குண்டு மணி தங்க வாங்குறதுக்காவது வசதி வேண்டாமா? தங்கமா? அம்மாச்சி, கோடி பொண்ணுக்கு சமான ஒரு மஞ்ச துண்டு அது கிடைக்கும்ல? அந்த மஞ்ச துண்டை ஒரு மஞ்ச கயித்துல கோத்து கொடு, கட்டிடுறேன். இருந்தாலும் இவ்வளவு ஆத்திரம் அவசரமா? எனக்கு அவசரம் தான். அது என்ன அவசரங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அம்மாச்சி, இப்ப கல்யாணம் பண்ணாதான் அது மனைவியாவும் நான் கணவராகவும் வாழ முடியும். இப்படியே தள்ளிக்கிட்டே போக போக அது போற போக்கையும் நடவடிக்கையும் பார்க்க பார்க்க அது தெய்வமாவும் நான் பக்தனாவும் மாறிடுவோம் போல் இருக்கப்பா. பேத்தி பொண்ணு, இந்த குழந்தை எப்படி சொன்னா நான் என்னத்த பண்ணுவேன்? தாத்தா, நம்ம சின்னாண்ட மனசுக்கு எல்லாம் நல்லதா முடியும். நீ முதல்ல போய் சோசியரை பார்த்து ஒரு நல்ல நாளா வச்சுட்டு வா. சரியா? இப்படி கொஞ்சம் வரீங்களா? வந்துட்டு என்ன வந்து என் தங்கச்சி கண்ணாலத்துக்கு நாள் பார்க்க ஜோசியர் வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, அங்க அம்மாச்சி வந்திருந்தாமா. ஏன் வந்தா? நம்ம குழந்தைக்கும் அவன் பேத்திக்கும் கண்ணாலம் பண்ண நாள் பார்க்கத்தான். அப்படியா? நாள் நிர்ணயம் எடுத்தோ? நாள் வச்சுட்டு தாமா போயிருக்கான். எப்பவா? அநேகமா வர்ற முகூர்த்தத்திலே நடந்தாலும் நடந்துருமா? போடி, அவனை பண்ண வேலையில இருந்து திடுது பண்ணி நீக்கியாச்சு. சோத்துக்கு அலைஞ்சிட்டு இருப்பான். அவன் எப்படி கல்யாணத்தை பண்ண போறான்? என்கிட்டயே கடன் கேட்டாமா. குடுத்தியோ? நான் எங்க அம்மா போவேன் பணத்துக்கு. இதை நீ அம்மாச்சி கிட்ட சொன்னியோ? சொன்னேமா. அதுக்கு அவன் சொல்றான், நீ ஒண்ணு சும்மா எனக்கு கொடுக்க வேண்டாம், என் வீட்டு கரவ மாட்டே விலைக்கு வாங்கிக்க அப்படின்னு சொல்றான். நல்லா இருக்கே, கன்னி கடனை கழிக்க கரவ மாட்டை விற்பாளோ? தோஷம்னா நீ உன்னை அதை வாங்கி தொலைச்சிடாதே. ஜென்மாந்தமா விடவே விடாது. நான் ஏமா அந்த பாவத்தை செய்ய போறேன்? ஆனா பாருங்கம்மா, அந்த அம்மாச்சி படுற அவதியை பார்த்தா வந்த வேலைக்கு அந்த கரவ மாட்டை வித்துட்டு கல்யாணத்தை பண்ணிடுவான் போல இருக்கு. பண்ணிடுவானா? எப்படி பண்றான் நான் பாக்குறேன்டி. எப்படி பண்றான்னு பாக்குறேன். இங்க பார், நீ போய் ஆமா அந்த குட்டி இருக்காளோ இல்லையோ, அவதாண்டி செல்லக்கண்ணு. அவளை நான் வர சொன்னதா ஐயனார் மடு குறை சொல்லு. சொல்றேன். இங்க பார், நேர போய் அவகிட்ட தான் சொல்லணும். போற வழியெல்லாம் பொறிஞ்சு கொட்டுண்டே போனாய், பெரிய இடத்து சங்கதி நீ மாட்டி விடுவாய். உஷார். போ, பெரியம்மா.
அம்மா வாடி அம்மா வா. முனியம்மா சொல்லித்தானே வந்தாய்? ஆமாம்மா. உன் கல்யாணத்துக்கு நாள் வச்சாயிடுத்தாமே. ஏண்டி அம்மா, கல்யாண செலவுக்காக கறவ மாட்டை கூட விற்க போறதா? அம்மா அது உங்களுக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியும்டியம்மா. நோக்கு என்னடி அம்மா, வக்கீலாத்து மாட்டு பொண்ணா ஆக போறாய். அண்ணாவும் மண்ணியும் மனசு மாறி உன்னை ஆத்துக்கே அழைச்சுட்டான்னு வச்சுக்கோ. அப்புறம் என்ன, சாவி குத்து இடுப்புமா ஜரிகை பிடிவும் உடம்புமா அப்படி ஜல் 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 நடந்துட்டு இருப்பாய். உனக்கு சேர்த்து நான் சமைச்சு போட்டாகணும். அம்மா உன் மேல குத்தமில்லடி, எங்களை போல உள்ளவா தலையெழுத்தே அப்படித்தான். என்னம்மா அப்படி சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்து என் வயிறு வாடாம அள்ளி அள்ளி போட்ட அன்னபூர்ணியாச்சு நீங்க. அதை நான் மறந்துடுவேனா? அப்படியே நான் உங்க வீட்டுக்கு வந்துட்டாலும் உங்களை உட்கார வச்சு நான் உபச்சாரம் பண்ணுவேம்மா. என்ன உட்கார வச்சு நீ உபச்சாரம் பண்ணுவாய்? உபச்சாரம் பண்ணுவேம்மா. நிஜம்மா? நிஜம்மா. பின்னாடி உபச்சாரம் பண்றதெல்லாம் இருக்கட்டும்டி. செல்லக்கண்ணு, நேக்கு வர வர ஒண்ணும் ஏழடி. என் துணி எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் துவைச்சு போட்டுடுறியா? துவைச்சு போடுறேம்மா. வந்து என்ன என்ன உங்க துணிகளை தொடறது எப்படி? தொட்டா என்னடி, நீ அடிச்சு போடு, நான் அழைச்சு எடுத்து விடுறேன். சரிம்மா. அம்மா என்னடிமா அழுக்கு துணிகளை துவைச்சு போடுறீங்க? நீங்க கட்டு பிரிக்காத 2 பட்டு புடவை இருக்குங்களே. அப்படியா? அடடே, மூட்டை மாறு எடுத்து போடுறீ. நீ என்ன இருக்கு பாரு, சீக்கிரம் பாரு. அப்புறம் என்னடி இருக்கு? தாலி இருக்குங்க, அப்புறம் வளையல் இருக்குங்க, அதுக்கப்புறம் கட்டு கட்டா ரூபா இருக்குங்க. அடே, அப்புறம் என்ன இருக்கு? 2 பட்டு வேட்டி கூட இருக்குங்க. ஆமா ஆமா, மூட்டை மாறித்தான் போயிடுத்து. எங்க அதை அப்படியே கட்டி இப்படி எடுத்துன்னு வா. கீழே போட்டுறாதே, ஜாக்கிரதை எடுத்துன்னு வா. இதுவா வடி, இதே நோக்காக தாண்டி கொண்டு வந்தேன், வச்சுக்கோ. அம்மா அந்த பாவத்துல தாண்டி கொடுக்கறேன், புரியல? மது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா என் பொண்ணுக்கு நான் சீர்வரிசை கொடுக்கணுமா இல்லையோ? அதுக்காக சிறுக சிறுக சேர்த்து வச்சேன்டி. இப்பதான் மது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறானே, இனிமே நீ என் பொண்ணு தானேடி. வச்சுக்கோடிமா. எடுத்துக்கோ, வாங்கிக்கோ. அப்படியும் வேண்டாம் இப்படியும் வேண்டாம், தலைக்கு 3000 ரூபாய் கொடுத்துரும். யாருக்கு சொல்லுங்க? 4 ரூபாய்க்கு ஒரு சல்லி காசு குறைஞ்சாலும் நாங்க வள்ளலாம் இறங்க மாட்டோம். போன வருஷம் நமக்குள்ள பேசி முடிவான தொகையே 3000 ரூபாய் தானே. அதைத்தான் தர்றோம்னு சொல்லிட்டேங்களே. இந்த வருஷ விலைவாசி என்ன? விலைதான் விஷம் போல ஏறிக்கிட்டு போதே தவிர விளைச்சல் குறைஞ்சு போச்சுங்களே. இன்னுக்கு 10 விளைஞ்சப்போ அதுக்கு தகுந்த கூலியத்தான் கொடுத்தீங்களா? தலைவர் தம்பி, பிரசங்கத்துக்கு மேடை கிடைக்காம எங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அதானே, 1க்கு 1.5 விலையும் அதிசயமா 2 விலையும். அதை விட்டு 1க்கு 10 எந்த காலத்துல எந்த நிலத்திலையா விளைஞ்சது? காட்ட முடியுமா? கணக்கா கேட்கிறீர்கள்? நீங்கள் பரம்பரையாக பாட்டாளி மக்களின் ரத்தத்தையே உறிஞ்சி பழக்கப்பட்டவர்கள், பரம் பெருத்தாடிகள், நிலப்பிரபுக்கள், பெருநிலக்கிடார்கள். தம்பி, இவ்வளவு ஆவேசமா திட்டுறீங்களே, புதுசா ஏதாவது திட்டக்கூடாதா? 30 வருஷமா கேட்டு புடிச்சு போன வார்த்தையே கிளிப்புள்ள மாதிரி சொல்றீங்களே. தம்பி, பள்ளிக்கூடத்தை பாதியில விட்டுவிட்டு நேர பிரசங்க மேடைக்கே வந்துட்டாப்புல இருக்கு. இருக்கும். ஏன் தம்பி, இப்ப எங்க இருக்கிறாருங்க பெரும் நிலக்கிடாரும் நிலப்பரவும்? அதே கருதகாஞ்சி கட்டருமான கதையா 30 ஏக்கர் 15 ஏக்கருக்கு வந்து 15 5 ஆயிடுச்சு. அந்த 5 ஏக்கர்லையும் கடங்கப்பியை வாங்கிவிட்டு அதை வச்சுக்கவும் முடியாம வித்து தொலைக்கவும் முடியாம புலிவாக பிடிச்ச கதையா கசகிட்டு திரியிறோம். அத புரிஞ்சுக்காம ஏன் தம்பி வரவழி பேசிக்கிட்டு? பேசலன்னா அவங்களுக்கு பொழப்பேதையா. இந்த பாருங்க தம்பி, ஒரு முடிவா சொல்லிவிட்டோம், எல்லாரையும் வயல்ல இறங்கி அறுக்க சொல்லுங்க, வர்றதுல ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்குவோம். என்ன சொல்றீங்க? அப்படி தலைவரையா, இந்த ரோசனை சகாயமா இருக்குதுங்களே, ஒத்துக்குவோமா? அறிவிருக்கான்னு கேட்கிறேன். இந்த வருஷம் விளைச்சல் குறைஞ்சிருக்குன்னு சொல்றான். இந்த நிலையில இதுக்கு ஒத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? விளைச்சல் கூட இருந்துச்சுன்னா இந்த நிலைக்கு இறங்கி வருவானா? வரமாட்டான். ஒரு 4 ரூபாய் கொடுத்தால் ஒழிய அறுவடை செய்ய மாட்டோம் என்பது பாட்டாளி பெருங்குடி மக்களின் ஏகோபித்த முடிவு. உங்கள் முடிவு? எங்களால் அந்த முடிவை ஏற்றுக்க முடியாதையா. அப்படி என்றால் வேலை நிறுத்தம் செய்வதை தவிர வேறு வழியே இல்லை. வேலை நிறுத்தம் நடந்தே தீரும். வேலை நிறுத்தம், வேலை நிறுத்தம், வேலை நிறுத்தம். நீங்க தான் இந்த சங்கத்துக்கு தலைவரா? ஆமா. மிராசார்கள் 3000 ரூபாய் தரேன்னாங்க, தொழிலாளிகள் 4 ரூபாய் கேட்டாங்க. தலைவரா இருக்கிற நீங்க என்ன செய்யணும்? அந்த 3000 ரூபாய்க்கு சம்மதிக்க வச்சிருக்கணும், இல்ல 4 ரூபாய் வாங்கி கொடுத்திருக்கணும்.
இன்னும் இரு சாராரும் சம்மதிக்கிற வகையில ஒரு புது யோஜனையை சொல்லி அறுவடையை நடத்தி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவனும் மாட்டேன்ட்டான் இவனும் மாட்டேன்ட்டான், ரெண்டுக்கு மத்தியில நீ நின்றுகிட்டு வேலை நிறுத்தம் செய்யடான்னு கிளப்பி விட்டு புறப்பட்டியே. இதனால என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? தொழிலாளிக்கு வேலை போச்சு, நாட்டுக்கு விளைவு போச்சு. இதுக்கா தலைவன் தேவை? தம்பி, நீங்க எல்லாம் சங்கங்கன்னு சொல்லிக்கிட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ள சிலரை கையில வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா வாழ்க்கைக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாம எண்ணிக்கையில் அடங்காத ஒரு கூட்டம் இந்த நாட்டில் இருக்கு தெரியுமா? விலைவாசி உயர்வும் உற்பத்தி குறைவும் சேர்ந்து நெருக்கி அந்த பெரும் கூட்டத்தை என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டம் பொறுமை இழந்தது. அப்புறம் தலைவர் தம்பி, நீங்க எல்லாம் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றேன், இந்த நாட்டுல வேலை நிறுத்தம் செய்ய வைக்கவோ இந்த நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கவோ தலைவன் தேவையில்லை. இந்த நாட்டை இயங்க வைக்க தலைவன் தேவை. பல புது புது தொழிற்சாலைகளை திறக்க வைக்க தலைவன் தேவை. இந்த நாட்டில் உற்பத்தியை பெருக்க தலைவன் தேவை. முதலாளி வர்க்கத்தினர் நான் சொல்ல வந்தது சும்மாருவன். இப்படி பேசி பேசி இந்த நாட்டை மட்டுமா நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க மனசாட்சியை ஏமாத்திக்கிட்டு பிரபுக்கள் வாழ்க்கையை நீங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நண்டு இருக்கு, அந்த வரைய மரம் நண்டு வருதா? இல்ல, நண்டையும் காணும் ஒன்னையும் காணும்டா. என்னடா நீ மரம் உடனே மறைக்க வேணாமா? நண்டு பூமி துவைச்சிட்டு கூடாது. நான் தலையில மறைச்சேன். வாங்கலாம், உங்களை எல்லாம் நண்டு பிடிக்க கூட்டிட்டு. ஐயோ, குழந்தை வர்றாரு. என்ன மாதிரி? என்னது? என்ன மறைக்கிற? ஒண்ணு பரவாயில்ல. என்னது? நண்டுங்க. எத்தனை இருக்கு? எல்லாம் 4 முச்சோடு பிடிச்சா ஒரு 10-15 கிடைக்கும். 4 பேரும் சேர்ந்து. ஆமாங்க. எதுக்கு விக்கிறதுக்கா? ஆமாங்க. இப்ப என்ன கிடைக்கும்? என்ன ஒரு எத்தனை காசு கிடைக்கும். எத்தனை கிடைக்குமா? பிடிக்க பிடிக்க பிடிக்க. இனிமே நீ யாரோ நான் யாரோ, உனக்கு எனக்கு அத்து பாய்க்க விடு. இந்த வார்த்தையை நீ மட்டும் சொன்னா போதாதடால. இத்தனை வருஷமா உனக்கு முந்தாணி போட்டு உங்கட வாழ்ந்தால அவ சொல்லணும். அது மட்டும் இல்லடால, ஊரு உலகம் இதுக்கு நான் சொல்லணும். எல்லாம் ஒன்னால வந்துடுறோம். வாழ மரத்தை வெட்டதுக்கு முன்பு ஒண்ணு ஒரே வெட்டா வெட்டி போக. ஏன் வெட்டுற? உனப்பறான நிஜமாவே சொல்றேன். வெட்டுறேன். அதுக்கு 2 அண்ணன் தம்பிங்க தாங்க. இன்னும் அடிச்சுக்கிறானுங்க. சின்னது இருக்கு, அது தான் பொஞ்சாதிய விலைக்கு போட்டு வேற கண்ணாலம் கட்டிக்க போகுது. அப்படி செய்யாதரா, அது பொம்பா வேண்டான்னு பெருசு நான் சொல்லுது. சரி, இதுக்கு மத்தியில வாழை மரத்தை வெட்டுவேங்கிறானே, என்னது? அது வந்துங்க, ஒரு பொஞ்சாதிய விளக்குறப்போ வாழை மரத்தை குறுக்க வெட்டிட்டா அவ செத்து போயிட்டுதா அர்த்தம். இது என்ன அர்த்தம் இல்லாத அர்த்தமா இருக்கு? அது என்னமோங்க, தலைமுறை தத்துவமா எங்க சாதிசனம் பண்ணிட்டு வர சடங்குங்க. பைத்தியக்காரத்தனத்துக்கு பேரு சடங்க. நான் யாருன்னு தெரியாத அளவு குடிச்சிருக்கேன். இப்ப பேசி என்ன நியாயம் பறக்க போகுது? போய் படுத்து காலையில் நான் பேசுறேன். ஆறு சொன்னாலும் சரி, எவன் தடுத்தாலும் சரி, வாழை மரத்தை வெட்டாம விட மாட்டேன். ஐயோ, குழந்தை வாழை மரத்தை வெட்டான்னு சொல்லுங்களேன். வெட்டி தொலைச்சிட்டு போட்டுக்கோமா. என்ன இப்போ? குழந்தை வாழை மரத்தை வெட்டிட்டா அதோட நான் செத்து போயிட்டேங்கிற முடிவுக்கே வந்துருவாருங்க. வெட்டலன்னா மட்டும் முத புண்டாட்டி உயிரோட இருக்கிறாங்க நினைப்புல என்னைக்காவது ஒரு நாள் என்ன அழைச்சு பாருங்க. என்னடி பாஞ்சாலி கண்ணி வலிக்கிற? நீ செஞ்ச குத்தத்துக்கு ஒன்னையே வெட்ட வேண்டிய வெட்ட அளவுக்கு அந்த பிள்ளை என்னடா தப்பு பண்ணா? நீ சுமார், நான் பேசிக்கிறேன். என்ன குழந்தை உங்களையே நிகழலாம பேசுறான்? என்ன தானே பேசினா? அதுவும் குடியில பேசுறான். அவன் என்னைக்கு நிதானத்தோட பேசி இருக்கான்? புழுதனுக்கு குடிதாங்களே, இவனோட பெரிய ரோதனையா போச்சு. இப்ப நீங்க இதுக்கு ஒரு முடிவு ஒண்ணு தான் தீரணும். சொல்றா குழந்தைகிட்ட, அந்த பிள்ளைக்கு என்னடா தப்பு பண்ணா? தப்பா சொல்லேண்டா, உனக்கும் அவளுக்கும் தடுப்பு. என்ன குழந்தை பேச குழந்தை? அவனை நான் வெட்டாம விட மாட்டேன். குடுக்கிறியா இல்லையா? அப்புறம் அவனை நான் வெட்டாம விட மாட்டேன். ஐயோ, லட்டோ லட்டோ, என்ன குத்தி விட்டா, கொலை பண்ணிட்டா, வெட்டி விட்டா. அவளை போய் வெட்டுறேன், விலைக்கு வைக்கிறேன்னு சொன்னியே, உனக்காக இப்ப யார் கதறா பாத்தியா? விளக்குன்னு கொஞ்சம் தண்ணி கொண்டா. ஒண்ணு பயப்பட முஞ்சாலி ஓட்ட போட்டுட்டான். அதான் இவன் பொஞ்சாலிய விலைக்கு வைக்கிறான். கொடுமையே என்னையாது? கட்சி வெறி பொண்டாட்டிய விலைக்கு வைக்கிற அளவுக்கு வந்துருச்சா? அது எங்க இருந்து வந்துச்சு? நாங்கெல்லாம் படிக்காதவங்க, உழைப்பே நம்பி இருக்கிறவங்க, பாட்டாளிங்க. ஆனா படிச்சவங்க, பெரியவங்க, தலைவருங்க
அவங்க என்ன சொல்றாங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை பார்த்துட்டானுங்களா நாங்க நடந்துக்கணும். ஆனா அப்படி படிச்சவங்கள தெருவா ஊடு ஊடா வந்து தம்பிக்காரனுக்கு ஓட்டு போடாதுன்னு அண்ணங்காரரே சொல்றாரா. இது பேப்பர்ல சேரி வருதுங்க. இதெல்லாம் பேப்பர்ல வர சேதிங்களா? அட என்ன நியாயமா விடுங்க வருது. அதை படிச்சு விட்டு இங்க சேரி இருக்கிற பாருவா அண்ணன் நம்பி ஒட்டிட்டு நிக்க. ஆனா ஏதுடா நம்மளை நம்பி ஒரு பெரிய கூட்டம் இருக்கிற அவங்களுக்காக நாம பொறுப்பா நடந்துக்கணும், குடும்ப ஒத்துமையை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு இந்த தலைவர்கள் யோசிக்க வேணாங்களா? ரொம்ப யோசிக்கணும்ப்பா. அவங்க அப்படி யோசிக்காதனாலதான் இந்த வெட்டி பயமா தான் பொஞ்சாதியை தள்ளி வச்சுட்டு இன்னும் கீழ்ஜாதியில பொண்ணு எடுத்துக்கிறாங்க. இன்னும் கீழ்ஜாதியா? ஹரிஜன் ஒரு ஜாதி தானே இருக்கு. காந்தி மகாத்மா பொதுவா வச்ச பேர் தானுங்களா? பள்ளி பரம் 18 சாதின்னு பயமொழியே இருக்குங்களா? எனக்கு தெரியும்பா. நான் 10 வருஷம் அமெரிக்காவில இருந்துட்டேன்னா இந்த இடைக்காலத்துல பேதம் எல்லாம் மறைஞ்சு நீங்க ஜாதிய மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். எதை மறக்க விடுறான் குழந்தை? என் அனுபவத்துல முன்னெல்லாம் 5 வருடத்துக்கு ஒரு தடவை ஜாதியை நினைப்புப்படுத்துவானுங்க. இப்பதான் திடீர்னு தேர்தல் வருதுங்களே, அந்த தேர்தலுக்கு தேர்தல்ல கிளப்பி விட்டுறானுவா. எப்படி குழந்தை எந்த வட்டாரத்துல எந்தெந்த ஜாதிக்கார அதிகமா இருக்கான்னு கணக்கெடுத்து அந்த ஜாதிக்காரன் புடிச்சு போட்டு ஜெயிச்சு போடுறானுவா. குழந்தை நினைச்சா வயிற்ற எரி குழந்தை சட்டப்படி சாதி இல்லைன்னு சொல்றானுவோ, ஆனா அந்த சட்டசபைக்கு போறதுக்கு முன்னையே சாதியை கிளப்பி விட்டுறானுல. ஏன் குழந்தை வெளியில கிளப்பி விட்டுட்டு அவனுங்க உள்ள போய் எல்லாம் அமுக்க போறானுவோ. யார ஏக்கிற வேலை இது? எத்தனை நாளைக்கு இந்த பேத்து மாத்து? குழந்தை நான் ஏதாவது குத்தங்கரையா தப்பு தண்டா பேசியிருந்தா திருத்தணும். குழந்தை குத்தமா? இது எங்கெங்கயோ பேசி யார் யார் காதலையோ விழ வேண்டிய பொன்மொழிகள்ப்பா. அப்போ கட்சி வெறிதான் ஜாதி வெறியை கிளப்பி விடுது இல்லையா? அதான் குழந்தை இந்த நாட்டுல கோடானு கோடி சாதி இருந்தப்ப ஏற்படாத கொடுமை இப்ப முளைச்சிருக்கிற 10-12 கட்சியால ஏற்பட்டு போச்சுங்க. எப்படி? அத முன்ன ஒரு தெருவுல 10 வீடு இருந்தா 10 சாதி ஜனங்களும் இருக்கும். இப்ப ஒரு ஓட்ட குடிச்சக்குள்ள 9 கட்சியை வச்சுக்கிட்டு பெரியப்ப சித்தப்பனை முறைக்கிறான், சித்தப்ப பெரியப்ப மகனை வெட்டுறான். இதே ரோதனையா போச்சுங்க. இது எங்க போய் எப்படி உருப்பிடும்? ஒரே குழப்பம்பா. என்ன முடிவு, என்ன சமாச்சாரம்? குழந்தை ஒண்ணு இல்ல, சுருக்கம். தேர்தல்ல கால் மாடு தலைமாட மாற்றி போட்டா எல்லாம் சரியா போயிடுங்க. எப்படி? ஐயமாருவ தெருவுல அப்துல் காதரை நிறுத்தும், அப்துல் காதர் தெருவுல ஹரிசனை நிறுத்தும், ஹரிசனை சேரியில ஐயங்கார நிறுத்தும். இப்படி எல்லாம் நிறுத்தினா என்ன வரும்? என்ன வரும்? யோசியம் வருமா? யோசியம் வந்தா தான் எல்லாம் சரியா போயிடுங்களே. கடைசியா குழந்தைகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிடலாங்களா? சொல்லு சொல்லு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லு. குழந்தை இப்ப இந்த இளவட்ட பசங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரியான ஆசை வந்துகிட்டு இருக்கு. என்னது? இந்த 4 பழங்க ஒண்ணு சேர்ந்தானுங்கன்னா இப்ப என்ன சொல்லிக்கிறானுங்க தெரியுமா? அடே இந்த மண்ணோட மாரடிச்சு நாம என்னத்தாடா கண்டோம், ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்துகிட்டு கூட்டத்துல கள்ளக்கரம்பைய விட்டு எரிஞ்சோம்னா ஒரு நாளைக்கு சீருக்கு போயிட்டு மறுநாளே தலைவர் ஆயிடலாம். அப்படி தலைவர் ஆயிட்டா உழைக்காம கொள்ளாம சுலபமா கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டானு. அட பைத்தியக்கார பயமானூடா, தலைவர் ஆகுறதுன்னா அது ரொம்ப பெரிய சங்கதி. நிறைய படிக்கணும், நிறைய உழைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா கேப்பாப்பான அவன் படிச்சானா இவன் உழைச்சானா, அவன் இல்லையா இவன் இல்லையா, நேற்றுக்கு வரைக்கும் எங்களோட சோத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்துகிட்டு இன்னைக்கு வங்களாவுங்க ஆர்வம் வச்சுக்கிட்டு இருக்கானே அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ஆணியோர் சாப்ல கேக்குறானுவோ. நமக்கு பதில் சொல்ல முடியல. ஏ இருக்கு எது? வங்களாவும் காரும். யாருக்கிட்ட? அட புரிஞ்சு போச்சுப்பா, விடு. எங்க வரலுமே சங்கதி பிரிஞ்சு போச்சு, குழந்தைக்கு புரியாம இருக்குங்களா? இந்த ஆசை எல்லாருக்கும் வர்றது நியாயமா? இந்த நாடு குட்டிச்சவரா போறதுக்கு இதை விட வேற ஆசையே வேணும். நான் உலக நாடெல்லாம் சுத்திட்டு வந்தவன், அந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன். எல்லாரும் உழைக்காம எந்த நாடு உருப்பட்டதே கிடையாது. அத முதல்ல தெரிஞ்சுக்க. இப்போ நான் உங்க கூட இந்த சேரிக்கு வந்து உங்க அன்றாட வாழ்க்கையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ என்னாலான சிறு சேவையை உங்களுக்கு எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. எல்லாரும் பக்கத்துல வாங்க. இப்போ நம்ம நாட்டின் தலைவர்களை பொறுத்தவரையில பல விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுல எல்லாரும் ஒரே குரல்ல தான் ஒலிக்கிறாங்க. ஏறத்தாழ 4 நூற்றாண்டுகளாக சர்க்கார் உங்களுக்காக ஏற்றி வச்சிருக்கும் சட்ட திட்டங்களை எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன். சகல துறைகளையும் நீங்க சுலபமா முன்னுக்கு வர்றதுக்கு என்னென்ன சலுகைகள் உண்டோ அவ்வளவையும் சட்டமா ஏற்றி வச்சிருக்காங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமேலாவது நாம மனம் திறந்து பேசித்தான் ஆகணும். இப்படி பல விஷயங்களையும் நாம மறைச்சு மழுப்பி மூடி வச்சதுனாலதான் இன்னைக்கு நாட்டின் பொருளாதாரமே ஆட்டம் கண்டு போயிருக்கு. உண்மையாவே சொல்றேன், தாழ்த்தப்பட்ட இனத்திற்காக சர்க்கார் கொடுத்திருக்கும் சலுகைகளை
வேறு ஒரு இனத்திற்கு கொடுத்திருந்தா நேரம் உலகத்தையே அவங்க கைக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா நீங்க குறிப்பிட்ட அளவு கூட முன்னுக்கு வராம அப்படியே இருக்கீங்களே. ஏன்? தலை குழந்தை எங்களுக்கு புரியல. குழந்தை எங்களுக்கு பிரிய வைக்க வேண்டிய சங்கதியே அது ஒண்ணுதாங்க. சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற விஷயம் பத்திரிகைகள்ல படிச்சு பார்த்தோம், பல சொல்ல கேட்டோம், சொல்லல. பல நாட்களா பல கிராமங்களை சுத்தி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த உழைக்கும் வயது வந்த பல வாலிபர்கள் தங்கள் இளமை, வலிமை, நேரம் அனைத்தையும் அர்த்தமில்லாத காரியங்களில் ஈடுபடுத்தி பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேல்நிலைக்கு வந்துவிட்டதாக நம்மால் கருதப்படும் இனத்தைச் சேர்ந்த பல மாணவர்கள் பட்டப்படிப்பு படிக்கின்ற காலத்திலும் கூட ஓய்வு நேரத்தில் ஹோட்டல்களில் சர்வர்களாகவும் சினிமா தியேட்டர் போன்ற பல ஸ்தாபனங்களில் எடுபடி வேலை செய்தும் தங்கள் படிப்புக்கு வேண்டிய பணத்தை தாங்களே சம்பாதித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே மாறி தெரிஞ்சு போச்சா? ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கூலிக்கு அறுவடை செய்ய மறுத்தனி உன் கூட இன்னும் 4 வாலிபர்களை சேர்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 8 அணா வரும்படிக்கு நண்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? ஆமாங்க. கேட்டுக்கிட்டீங்களா? இது மட்டும் இல்லையா, இன்னும் பல வாலிபர்கள் அங்கே கும்பல் கும்பலா உட்கார்ந்துகிட்டு ஏட்டுக்காசு சூதாட்டம் ராப்பகல்னு தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காங்க. குறை எங்க இருக்கு? முன்னேற முடியுமா? குழந்தை, நாங்க செஞ்சது தப்பு தாங்க. இருந்தாலும் இந்த மிராசார்கள் என்னதான் கூலியை குறைச்சு கொடுத்தாலும் அதை நாங்க வாய் பத்தி வாங்கிட்டு காலமெல்லாம் உழைச்சே எங்களை சாக சொல்றீங்களா? மாறி, நான் இங்க அரசியல் பேச வரல. நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்கணும். உலகத்துல எதை எழுந்தாலும் திரும்ப கொண்டு வந்துடலாம். ஆனா மனுஷன் வயசையும் வாலிபத்தையும் இழந்துட்டா எதாலையும் திரும்ப கொண்டு வர முடியாது, எவனாலையும் திரும்ப கொண்டு வர முடியாது. ஒரு நாளைக்கு இருக்கிற 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் உங்க விவசாயம், போராட்டம், அரசியல் எங்க வேணாலும் போங்க, நான் தலையிடுறேன். 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. மீதம் இருக்க 8 மணி நேரம் நான் சொல்றபடி உங்களால உழைக்க முடியுமா? நான் சொல்ற வழி ஆண்டான் அடிமைங்கிற முறையில இல்ல. உங்களுக்கு நீங்களே எஜமானா, உங்க உழைப்பின் பயனை நீங்களே அனுபவிக்க முடியும். அதுதான் சுயதேவை பூர்த்தி, காந்திய பொருளாதார தத்துவம். இவ்வளவு பெரிய தேசத்துக்கு இந்த வழியை விட்டால் விமோசனமே கிடையாது. இது சம்பந்தமா கலெக்டர் பார்த்து சில ஏற்பாடுகள் பண்ணிருக்கேன். நான் சொல்றபடி நீங்க உழைக்க முடியுமா? சரி மாப்பிள்ள, பேசி ஊரையே வளர்த்துட்டான். இனிமே நீங்க எங்க? என்னடா சொல்ற? இந்த சேரியில இனிமே உங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா? அடுத்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் அவன் தான், நீங்க இல்ல. வந்துருவாடா? ஏன் முடியாது? அவன் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? மக்கள் உழைச்சாத்தான் முன்னுக்கு வர முடியும்னு. அட பைத்தியக்காரா, இந்த வார்த்தையை சொன்ன எந்த தலைவனாவது இன்ன வரைக்கும் நிலைச்சிருக்கானா? பெரும் பெரும் தலைவன்லாம் அடிபட்டதே இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தானடா. புரியாத பயல. அவனுக்கு வரப்ப நீ ஒண்ணும் பேசாத. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. அல்ல ஆனாடா, உங்களுக்கு அருவரு இருக்கா? அவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான், எல்லா பையிலும் ஆன வாயை பொழுதுகிட்டு அவனை பாக்குறீங்களா? அவன் சொல்றபடி கேட்டா நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களா? உனக்கு ஓட்டு போட்டு நாங்க உருப்பிட்டத கூட குழந்தை சொல்றத கேட்டா நாங்க உருப்பலான்னு தான் தோணுது. ஏண்டா, எனக்கு ஓட்டு போட்டு நீங்க என்னடா கட்டுப்பிட்டிய? நான் ஜெயிச்சா குளத்தை வெட்டுறான், குட்டையா கட்டுறான், மடுவ தூக்குறான், மதலை கட்டுறான்னு சென்னியா செஞ்சியா? இப்போ தான்டா சொல்றேன், நான் சொன்னது உண்மைதான். அந்த மாதிரி சொன்ன உடனே நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்களா? நாங்க ஓட்டு போடாம தான் ஜெயிச்சேன். நாளைக்கு 10 ரூபா கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம்னு அடம் பிடிச்சு என்கிட்ட பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க. கணக்கு தீர்ந்து போச்சு. நீங்க போட்ட ஓட்டுக்கு தான் என்கிட்ட அப்பயே பணத்தை வாங்கிட்டீங்களா? அப்புறமேல அதை செய்யல இதை செய்யலன்னு கேட்கறதுக்கு இன்னும் ரைட்ஸ் இருக்கு. உங்களுக்கு சேவை செய்ய தானடா நான் வந்திருக்கேன்னு நீ சொன்னியா இல்லையா? ஆமாண்டா, சேவை செய்ய தான் வந்தேன். படுபாவிங்களா செலவு பண்ண வச்சுட்டீங்களாடா? ஏண்டா, கிணத்துல போட்டுட்டு கடல்லையா தேர முடியும்? ஏதோ ஆன செலவுக்கு வட்டி தேர்ற மாதிரி அதுல இதுல கொஞ்சம் பீராஞ்சி வச்சுக்கிறோம். இது தப்பா? அப்படி வா, ஊரே ஒன்ன ஊழலாசாமி சொல்றது வாஸ்தவம் தான் ஒத்துக்கிட்ட பத்தியப்பா. ஊழல் ஆரம்பிச்சத நீங்க தானடா? எப்படி அப்படியே கொமட்ல குத்துவேன். ஏன்டா, 5 தலைமுறையினுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய விலையெல்லாம் மதிப்புள்ள ஓட்டுரிமையை கேவலம் 10 ரூபாய்க்கு வித்து ஊழல ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவானே நீங்க தானடா? எங்களை பார்த்தா ஊழல்ன்ற ஒரு தலைவன் பேசுற பேச்சாது. உங்களை மாதிரி 10 ரூபாய வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற பசங்க இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் ஏன் மாதிரி ஆளுங்க தாண்டா உங்களுக்கு தலைவனா வருவான். நானும் சொல்றேன், எழுதி வச்சுக்க.
மெதுவா மெதுவா. ராட்டை நூக்குறதுல பொறுமையும் நிதானமும் வேணும். ராட்டையை நூக்க சொல்லி உன் குணம் என்னன்னு சொல்லிடலாம் தெரியுமா? இது அவ்வளவு பெரிய சமாச்சாரம். நிதானமா மெதுவா. என்னப்பா பைத்தியக்காரத்தமா இருக்கு மது? என்னப்பா மது, மேல்நாட்டுல போய் படிச்சுட்டு வந்திருக்க நீ, விஞ்ஞான முறையில உற்பத்திகளை பெருக்கிறதுக்கு வழிதுறைகளை சொல்லுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீ என்னடானா 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 10ஆம் பத்திரித்தனமான இந்த ராட்டையை சுத்தி இந்த ஜனங்களை எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கேன். ராட்டையை சுத்த வச்சு கெடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, என்னென்ன முற்போக்கான திட்டங்களை போட்டு எவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு? ஐயா, உங்க முற்போக்கும் தெரியும், வேகமும் தெரியும். ஆனா அது எங்க போய் முட்டி மோதிக்கிட்டு இருக்குதுன்னு தெரியுமா? எங்க 4 குழந்தைங்களை பெத்து வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காளே பொம்பளை, அவளை போய் கேட்டு பாருங்க, எங்க முட்டி மோதிக்கிட்டு நிக்குதுன்னு தெரியும். என்னப்பா பொருளாதார விஷயத்தை போய் பொம்பளை கிட்ட சொல்றீங்க? ராஜா, பொருளாதார திட்டங்கள் போட வேண்டியது ஆம்பளைக்கு தான். ஆனா அது எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குங்கிறத குடும்ப நடத்துற பொம்பளை கிட்ட கேட்டாதான் தெரியும். இல்ல அரிசி கடை, எண்ணெய் கடை, விரை கடை, அங்க போய் கேட்டுப்பாரு தெரியும். விலைவாசி பத்தி சாதாரணமா எல்லாரும் பேசுறதுதான். ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் போது விலைவாசி ஏறும் இறங்கும், இதெல்லாம் சகஜம். ஏறி இறங்கினா பரவாயில்லையே, இறங்க வேணா, கொஞ்சம் கொஞ்சமாவது ஏரியாவது தொலையட்டும். ஒரேடியா தாவுதே, தாவட்டுமே. நாட்டை எந்திரமயமாக்கி எல்லாருக்கும் வேலை கொடுத்து உற்பத்தி பெருக்கிட்டா விலைவாசி ஏற்றாருக்கெல்லாம் சரியா போய். நீ சொல்ற எந்திர யுகம் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்க போற தேதி எதுங்கிறத எந்த தலைவனையாவது திட்டவட்டமா சொல்ல வைக்க முடியுமா? அது அடுத்து வரும் மாநாட்டில் அதை பற்றி விரிவாக பேசி, அப்பா இந்த நிலைமைக்கு பிறகு அடுத்து வரும் மகாநாடு தானா நிபுணர்களை கலந்து மூடுமேன் வாய ஆவணம் செய்ய முயற்சி. நிறுத்த மாட்டேனே. நீ சொல்ற எந்திர யுகத்துக்கும் இப்ப இருக்கிற வேலை இல்லாத யுகத்துக்கும் இடையில ஒரு யுகம் இருக்கு தெரியுமா? அதான் பசி. அது பத்தி எரிய ஆரம்பிச்சதுன்னா என்னென்னமோ ஆயிடும் தெரியுமா? அந்த நிலைமை ஏற்படாம இருக்கணும்னா இப்படி ஒரு வேலையை எல்லாரும் செஞ்சுதான் தீரணும். நீ சொல்ற எந்திர யுகம் வரட்டுமே, வரவேற்போம். யார் வேண்டாம் சொன்னா அது வரைக்கும் என்ன செய்யறதுங்கிறது தானே இப்ப பிரச்சனை. ஏப்பா, இட்லி மாவு அரைக்கிறதுக்கு எந்திரம் வந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம பெத்த தாயை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிடுவோமா? 1000 மின்விளக்கு எரியிற இடத்துல ஒரு குத்து விளக்கு எரிஞ்சா அழகில்லாம போயிடுமா? அப்படிப்பட்ட நாடப்பாயது. இனிமேலாவது பிரத்யட்ச நிலைமைக்கு வாங்க. கற்பனவாதம் பேசி நாட்டை குழப்பாதீங்க. எங்களை பொறுத்தவரை கற்பனாவாதம் தான் நாட்டை சுபிட்சமாக்கும். அறிவு இருக்கா? வண்டி குறுக்க வந்து விடாத. என்ன அப்படி அவசரம்? அவசரம் தாங்க. என்ன? வைக்கிறோட்டம்மா உங்களை கையோட கூட்டி வர சொன்னாங்க. எதுக்கு? எனக்கு தெரியாதுங்க. உங்களை எங்க இருந்தா தேடி பிடிச்சு கூட்டி வாங்க. இது முக்கியமான விஷயம் பேசணுமா? அந்த அம்மா கிட்ட எனக்கு என்ன முக்கியம்? இதுதான்ப்பா என் குடும்பத்துக்கு இது முக்கியமான விஷயம் இல்லையா? அதாவது நீங்க உங்க பையனை கூட்டு வந்து காமிக்கிறப்ப செல்ல கண்ணை நான் சீண்டிக்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே? என்னப்பா இது இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், இப்படிதானே நீ புரிஞ்சுட்டு இருக்க? வேற என் பிள்ளை வந்து பாக்குறச்சு செல்ல கண்ணு உன்கிட்ட ஆசையா பேசிட்டு இருக்கிற மாதிரி என் பிள்ளை மனசுல படணும். அதாவது உங்க பையன் பாக்குறப்ப செல்லக்கண்ணு வந்து என்ன சீண்டணும், அவ்வளவுதானே? ஓடுங்கம்மா. அப்படிதான்ப்பா. இந்த விஷயம் பணத்தினால தான் நடக்கணும்னா இந்த 5000 ரூபாய் பணம் வச்சுக்கோ. ஐயா, நாங்க இந்த விஷயத்துல லட்ச லட்சமா செலவு பண்ணுவோம். பணம் எனக்கு தேவையில்ல, இருந்தாலும் கொடுத்துடுங்க. வேற செலவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதாவது நான் சொல்ற நேரத்துல கரெக்டா தம்பியை கூட்டு வந்துருங்க. அப்படியேப்பா, அந்த செல்லக்கண்ணை விட்டுட்டு என் பிள்ளை எங்க ஆத்துக்கு வந்து சேர்ந்துடணும், அவ்வளவுதான்ப்பா. கவலைய விடுங்க, ஆத்திலேயே முழுக அடிச்சுட்டு கொண்டாந்துறேன் பிள்ளைய. நான் வரேன். தங்காச்சி, உனக்கு சேரி தெரியாதா? மாடை புடிச்சிட்டு வர. என்ன? உன் தாத்தாவை கொம்பு மாடு குச்சி கொலை சரிஞ்சு குத்து உயிர் கொலை உயிரா நடக்கலாம். எங்க? சந்தர்த்து பக்கத்துல வாங்க. அம்மா மாதிரி இருக்கு. மாதிரி என்ன? அம்மாவே தான். இங்க வர்றாங்க. என்ன அதிசயமா இருக்கு. ஆமா, என்ன வழி தவறி வந்துட்டியா? ஏண்டாப்பா, உன்னை பார்க்க கூட வரப்படாதுங்கிறியா? அப்படி சொல்லுவானாமா? நீ தாண்டி வந்திருக்க இடமெல்லாம் உன் ஆச்சார அனுஷ்டானத்துக்கு ஒத்து வராத இடமாச்சே, அதுக்காக. போறண்டா, ஆச்சாரத்தை பார்த்ததுனாலதான் அருமையா வளர்த்த பிள்ளைய எப்படி ஆண்டு குளத்துல பார்க்க வேண்டி வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன்டா. இப்ப நீ என் கூட ஆத்துக்கு வாடா. என்ன பாது, எல்லாத்தையும் உணர்ந்துட்டேங்கிற என்ன மட்டும் ஆத்துக்கு கூப்பிடுறீங்க? அப்படியே அழைச்சிக்கலாம்டா. எப்போ? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு. ஆத்துக்கு வந்து ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டுட்டு வந்துரு. இன்னொரு நல்ல நாளா பார்த்து அவளே அழைச்சிக்கலாம். என்ன பாது, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு, நீ வந்து காபி சாப்பிடுங்கிற, இன்னொரு நல்ல நாள் பார்த்து அவளை கூப்பிட்டுக்கலாங்கிற, குழப்பமா இல்ல? இத பாரு, மாட்டு பொண்ணு அழைச்சிக்கிறதுக்கு பகு விசேஷமான நாளை பார்க்கணும். பகு விசேஷம்? ஆமாண்டா, அது பெரியவா பார்த்துதான் சொல்லணும். இப்ப நீ என் கூட வரப்போறியா இல்லையாடா? வரனே. எங்கயா தாத்தா? அது சொல்லி எங்கயா தாத்தா? என்னையா இது? என்ன மாடு முட்டி கொடை தெரிஞ்சு குத்துவீரா கிடக்கிறான்னு சொன்னியே, இங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிறியே, எங்கயா தாத்தா? உன் தாத்தா குத்துக்கல்லாட்டம் கோழி பண்ணையில வேலை செஞ்சுட்டு இருக்கான். என்னையா அது நேரத்துக்கு ஒரு பேச்சு? என் தாத்தா சாக கிடக்குறான்னு சொல்லி இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த நீ? தங்கச்சி, சொல்ல வேண்டிய தங்கதிய சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலன்னா சுகப்படுமா? சொகப்படுதா?
அது என்ன இளவு? தப்பா நினைக்காத தங்கச்சி, உன் வாழ்க்கையின் எதிர்காலத்துல ஏற்பட போற பயங்கரத்தை பத்தி உனக்கு எச்சரிக்கை பண்ணதான் நாங்க கூட்டிட்டு வந்தேன். என்னங்க அது பயங்கரம்? என் வீட்டுக்காருக்கு ஏதாவது? வீட்டுக்காரனை பத்தி தான். என்னங்க அது? உன் மாமனார் வீட்டுல பயங்கர சதியே நடக்குது. கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன். உன் வீட்டுக்காரு படிச்சிருக்கிறாரே மேனாட்டு பட்ட படிப்புக்கு லட்சக்கணக்குல பணமும் தந்து பொண்ணை நான் தர நீ தரேன்னு முண்டி அடிச்சுக்கிட்டு ரதி மாதிரி பொண்ணுல கொண்டாந்து லைன்ல நிக்க வச்சிருக்காங்க. என்னங்க நீங்க கண்ணாளான என் புருஷனுக்கு ஆறுங்க பொண்ணு கொடுப்பா? ஆறாவ சுத்த அறிவு கட்டவளா இருக்கா. இததான் கல்யாணம் அவங்க ஒத்துக்கலையே. ஒத்துக்கலைன்னா இத்தனை காலமா என் புருஷனை சேரியில விட்டு வச்சிருப்பாங்களா? இத போய் பெருசா நினைக்கிறியா? ஐயோ பண்டு, இத கல்யாணம்னு அவங்க ஒத்துக்கிட்டு இருந்தா உன்னை இல்ல அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க. புரியுதா? புரியுதா? பெருசா கேள்வியை கேட்டுட்டாலும் ஏன் சேரியில கொண்டாந்து விட்டுருக்காங்கன்னு. ஏன் தெரியுமா? ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்ன்ற பழமொழி அவங்களுக்கு தெரியும். 30வது நாள் முறிச்சுக்கலன்னாலும் 60வது நாள் அத்துக்கிட்டு ஓடி வந்துருவான் பையன்ற நம்பிக்கையில விட்டு வச்சிருக்காங்க. அப்படிங்களா? வேற எப்படிங்க? அவங்க யாரு? நம்மள மாதிரியா ஆத்திர அவசரத்துல தோகானு கத்திவிட்டு கெட்ட பேர் வாங்கறதுக்கு பாப்பாங்க. பொறுத்திருந்து பாப்பாங்க. யார எந்த நேரத்துல எங்க கப்புன்னு அமுக்கணுமோ அங்க அமுக்கிடுவாங்க. அதுலயும் மாமனார் இருக்கானே பெரிய வக்கீல். உன்னை கூண்ல ஏற்றி அவன் கேட்கிற ஒரே கேள்வியில அவன் கல்யாணமே செல்லாதுன்னு அடிச்சு தூக்கி விட்டாங்க. வக்கீல் நீங்க பெரிய சொற்சாதான் இருக்கட்டுமே, அவங்க செய்யறது அம்பிட்டுக்கும் என் புருஷனை விட்டுட்டு போனா பெரிய சர்ச்சு வக்கீலு பாயண்டலாம். தங்கச்சி, நாம இப்ப பேசுறது எதிர்காலத்துல நடக்க போற பயங்கரத்தை பத்தி. ஒரு கால் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னா உன்னுடைய நிலை என்ன அப்படின்றத பத்தி இப்ப பேசித்தான் ஆகணும். யோ, இப்ப என்ன பேசணுங்கிற? அப்படி கேளு சொல்ற. நேரா உன் புருஷன்கிட்ட போய், ஐயா நீ மேஷாட், ரொம்ப படிச்சவரு, எந்த நேரத்துல என்ன விட்டுடுவியோன்ற பயம் திக்கு திக்குன்னு மனசுக்குள்ளேயே ராப்பகலா இருக்கு. அந்த பயத்தை எப்படியாவது போய்கிட்டு கேளு. அதத்தாயா என்ன கேக்குறது, எப்படின்னு கேக்குறது? யாராவ அறிவு கட்டவ அரிச்சு உள்ள இருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்க. நிலம் வீடு மனை என்ன வாசல் எனக்கு எழுதி கொடுன்னு கேள. குடுத்துட்டா வாங்கிக்கோ, ஜாம் ஜாம்னு காலத்தை கடத்து. குடுக்கலன்னா அப்படிப்பட்ட புருஷன் உனக்கு தேவையா? எப்படி? பொண்டாட்டியோட பயத்தை போக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு தேவையா? விட்டு தொலை. விட்டுட்டு வா, அப்புறம் பேசுவோம். என்னையா உன் நியாயம்? எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு இப்பவே பேசி ஆகணும்னு சொன்னேன். நான் பொட்ட பிள்ளை இல்லையா? நானா என் புருஷனை விட்டுட்டு வந்துட்டா எங்கது என்ன ஆகுன்னு நான் யோசிக்க வேண்டாங்களா? புருஷனிய விட்டதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஊரு சிரிக்காம ஒழுங்கா ஒரே இடமா. ஆமா, என் கூட வந்துடு. என் மேல சந்தேகப்படுறியா? எங்க விட்டுட்டு வரணும்னு இன்னைக்கே 2 வேலை நிலம் உன் பேருக்கு பட்டா பண்றேன். 10,000 ரூபாய் பேங்க்ல பணத்தை போடுறேன். அதுக்கு அச்சாரமா இந்த 5,000 ரூபாய் எப்படி? அட பணத்தை புடினா குடிக்கிறேன். உன் பணத்தை பிடிச்சா என் வயிற்று பசிதான் தீரும். ஆனா தங்கச்சிக்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒன்ன புடிபுடின்னு பிடிச்சாதான் என் மனசு ஆறும். யோ, என் புருஷன் மேசாதாயா, நான் கீசாதான். அது உலகறிஞ்ச சங்கதி. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டா உன் வாயால உன் புருஷனை விட்டுட்டு என் கூட வந்துடுறீன்னு சொல்றியே, நீ என்ன சாதி? உன்னை எந்த சாதியில சேர்க்கறது? யோ, சாதி கட்ட சண்டால பயமா ஒண்ணு அது நீதாயா? என்ன வார்த்தை பேசிட்டு போற நாய? அர்த்ததியா என்ன நாயேன்னு சொல்லி போட்டேன். உன்னை என்னன்னு சொல்றது, நீ என்ன செம்மம்னு எனக்கு தெரியலையே. அட சண்டாளா, நீ என்ன யார விட்டுட்டு வர சொன்ன? எனக்கு கருத்த புருஷன் யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரு? சொல்ற தெரிஞ்சுக்க. கொஞ்ச நேரத்துல என் புருஷன் எனக்கு ராமாயண கதை சொல்லி கொடுப்பாரு. அந்த ராமாயணத்துல வராரு பாரு ராமரு. அந்த ராமர் கூட என் புருஷனுக்கு ஈடாக முடியாதுயா. அப்பாயா, ராமர் கூட ஈடாக மாட்டாரா? நிச்சயமா. ராமர் காட்டுக்கு போறப்போ அவங்க சின்னம்மா கையேசி என்ன சொன்னா? 14 வருஷம் கழிச்சு வந்து பட்டம் கட்டிக்கிடான்னு சொன்னா. அதை கேட்டுட்டு தான் ராமர் காட்டுக்கு போனாரு. ஆனா என் வீட்டுக்காரு என்ன கட்டுறப்ப அவங்க அப்பா என்ன சொன்னாரு? அவளை நீ கட்டிக்கிட்டா தென்மாந்திரத்துக்கு சொல்லி காசு கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. அதையும் கேட்டுக்கிட்டு தாயா என் வீட்டுக்காரு என்ன கட்டிக்கிட்டாரு. இப்ப சொல்லு, 6 வசதி. அது மட்டுமா, ராமர் காட்டுக்கு போறப்போ ராசாமக தானகியோட போனாரு. என் வீட்டுக்காரு வந்தாரே வனவாசம், அப்போ இந்த பிச்சைக்காரி பறச்சியோட வந்தாரியா. இப்ப சொல்லு, 6 வசதி ராமரா என் வீட்டுக்காரா? அது மட்டும் இல்லையா, இவளை கட்டிக்கிட்டா எனக்கு நெருப்பள்ளி போடுற பாக்கியம் உனக்கு இல்லாம போயிடுன்னு பெத்த தாய் கதர்னா. அப்படி கதர்ன தாயை திறந்து
இந்த நாயை வாழ வைக்க வந்துச்சே கடவுள், அந்த கடவுளுக்கு நான் துரோகம் பண்ண நினைச்சா, தங்கச்சிய பெண்டாடு நினைச்சா உன்ன கூட தெய்வம் மன்னிச்சிருங்கயா. என்ன மன்னிக்காதியா, என்ன மன்னிக்காது. தோத்துட்டியா? நான் என்ன இருமா, இப்படி ஒரு பெண்ணு பேசுறத கேக்குற, இன்னொரு பெண்ணோட உள்ள பொங்கி அந்த பூரிப்பு முகத்துல தெரிய வேண்டாமோ? ஏன் இப்படி நிக்கிற? இதுல இருந்து இது ஓன் திட்டம் தான் மடையும் கூட சந்தேகப்படுவானேம்மா. நான் உன் குழந்தையாச்சே. அம்பி, மடைய சந்தேகப்படுறது என்னடா? இது அத்தனையும் உன் மாதாவின் திட்டமே தான். வெரி குட் அம்மா, உன்னை மன்றாடி கேட்டுக்கிறேன், எங்களை பிரிக்க இன்னும் முன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. செல்லக்கண்ணு, என்ன போய் ராமன் சொன்னீங்க, தப்பு. மனதார ஒப்புக்கொள்றேன், நீ சீதையே தாமா. என்னங்க ஏன் சொல்றேன்? ராவணனுக்கு சீதை கட்டுப்பட்டு இருந்தா ராமனும் கிடையாது, ராமாயணமும் கிடையாது அம்மா. அலமோ, இவனுக்கு என்னன்னு தெரியும் ராமாயணத்தை பத்தி? ஒன்ன போல ஒரு கைகேசி இல்லன்னா ராமாயணம் பாலகாண்டத்தோட தான் முடிஞ்சு போயிருக்கும். நீ வாடி ஆத்து போலாம் வா. அப்படியா? ஆமாண்ணா. செல்லக்கண்ணு இப்போ அப்படியெல்லாம் பேசுறாளா? அதை ஏன் கேக்குறப்போ, அவ உணர்ச்சி தரும்பு ராமாயணத்தை பத்தி பேசுறப்போ பக்கத்துல நின்னு கேட்ட என்னாலேயே என்ன நம்ப முடியலன்னா? அவ சொன்னதை கேட்டுட்டு வந்து நீ சொல்ற, நீ சொல்றதை கேட்கிறப்போ என்னாலேயே நம்ப முடியலையே. அது எல்லாத்தையும் விட தம் புருஷனை ராமனோட ஒப்பிட்டு ராமனை விட தம் புருஷன் வசந்தவங்கிறதுக்கு அவ காரணங்கள் சொன்னாபாரு, அது பெரிய இடம். இது வரைக்கும் யாரும் அப்படி சொல்லல. தியாகத்தை புரிஞ்சுண்டு அதை மதிக்கிற உள்ள இருந்தால் ஒழிய அப்படி சொல்ல வர எந்த இருந்தாலும் செல்லக்கண்ணு சந்தேகமே. கிரேட் கிரேட்னு சொல்லிண்டே இருந்தா எப்படி என்ன? செல்ல கண்ணுவை ஆத்து கழிச்சுக்க அலமுதான் அடம்பிடிச்சுட்டு இருக்கானா? நீயாவது அவளை சரிப்படுத்தி மாட்டு பொண்ணு அழைச்சிக்க ட்ரை பண்ணப்படாதோ? பத்து, உன்னுடைய முயற்சி செல்ல கண்ணுவை இந்த ஆத்துக்குள்ள கொண்டு வந்துடணுங்கிறது தானே? ஆமா. என்னுடைய முயற்சி எங்க இருக்கு தெரியுமோ? செல்ல கண்ணுவை ஆலமனுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி அதை இந்த அக்ரஹாரத்தையே ஒத்துக்க வச்சுடணும். செல்லக்கண்ணு, அம்மாடி செல்லக்கண்ணு. வாம்மா, வாம்மா, வா. எல்லாம் சரியா கொடுத்து இப்பதான் ஆட்டுக்கார முகத்தை நான் பார்த்தனே. அம்மா பூர்ணமா இறங்கிடுத்து, முகத்துல தேடி வந்துடுத்து. செல்லக்கண்ணு, உன் பக்திக்கும் விரதத்துக்கும் அம்பாள் இறங்கலன்னா வேற யாருக்கடி இறங்க போறா? டாக்டர் சொல்லிட்டாரு, என்ன பயம் இல்லைன்னு. டாக்டர் கிடைக்கட்டும். இந்த பார், நீ சொல்வியே அம்மா, நீங்க ஒண்ணும் சொல்லாதீங்க, உங்க வாயால பழிச்சிடும் பழிச்சிடும் சொல்லுவியோன்னா, இப்ப அம்மாவே சொல்றேன், நீ தீர்க்க சுமங்கலியா இருப்பேன். என் வார்த்தையில நோக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குமா? இருக்கு. எழுந்துரு. கொஞ்சம் வந்துட்டா. நான் ஒண்ணும் உங்ககிட்ட கொஞ்சம் வரல, சண்டை போடதான் வந்திருக்கேன். ஞாபகம் இருக்கா போட்ட சண்டையெல்லாம்? இருக்குமா? சண்டையில வளர்ந்த பாசம் தானேடி என்னை இங்க கொண்டு வந்து உட்கார்ந்து சுடுத்து. நான் உங்ககிட்ட மல்லுக்கு நிக்கதான் வந்திருக்கேன். ஏம்மா? ஒண்ணு கேக்குறேன். ஆச்சாரமா இருந்து அங்க பிரதட்சணம் பண்ணி ஆத்துக்காரனை காப்பாத்தி விட்டேன். அதே நேரத்துல என் குடும்ப வாரசை அழிச்சிடணும் கங்கணம் கட்டிட்டு இருக்கியாடி. என்னம்மா சொல்றீங்க? நீ இப்படி கொலைப்பட்டினி கிடந்தா உன் வயித்துல இருக்கிற சிசு என்னடி ஆகும்? இத பாரு செல்லக்கண்ணு, நீ பட்னியா இருந்தாலே என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. என் குழந்தையோட குழந்தை பட்டு இருந்தா என்னால பாத்துட்டு இருக்க முடியுமாடி? ஆமா, யார் சொன்னாலும் சாப்பிட மாட்டேன்னு சொல்றியானே? பொண்ணா பிறந்தவளுக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாதே. இந்த பார், இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? சொல்றேன், புரிஞ்சுக்கோ. முன்ன சாப்பிட வைக்கத்தான் வந்திருக்கேன். இப்ப நீ ஏதாவது நீ சாப்பிட்டானும். அது வந்துமா, வாயெல்லாம் என்னமோ போல இருக்கு.
நல்லா இருக்குடி. நான் ஒண்ணும் மலடி இல்ல, உன் ஆத்துக்காரனை பெத்தவளே நான் தான். இது பாரு, கர்ப்பிணிகளுக்கு எந்தெந்த மாசத்துல இப்படி இப்படி இருக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இது பாரு, வாய்க்கு பிடிக்கலங்கிறதுக்காக இப்படியே பட்டினி கிடந்தா இப்படி பல்ல கடிச்சுண்டாவது ஏதாவது ஆகாரத்தை போட்டு தாண்டி வைக்கணும். திரும்படி இப்படி ஏன் பிடிவாத நோக்கு தெரியுமோன்னா பிரமாணமா சொல்றேன். இப்ப நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோ, இன்னில இருந்து நானும் பட்டினி கடந்து சாகிறேன். அது நோக்கு சம்மதம்னா உன் இஷ்டப்படியே செய்து கொடிமா, நான் வரேன். வேண்டாமா, வேண்டாம். எனக்கு வேண்டாம். என் வார்த்தைக்கு நீயே மதிப்பு கொடுக்கலன்னா நான் எதுக்கிட்டு இந்த லோகத்துல இருக்கணும்? வந்துமா, உங்க கண்ணு முன்னாலேயே நான் கஞ்சி காய்ச்சி குடிக்கிறேன். என்ன பண்ணுடி நீ? வாய் ஒரு மாதிரி இருக்கிறச்சே வெறும் கஞ்சி தொண்டையில இறங்குமோ? அதுவும் உன் தொண்டையில. பாரு, நீ எது ரொம்ப பிரியமா சாப்பிடுவியோ அது இங்க இப்ப இருக்கு. என்னன்னு பாக்குறியா? சித்தன் கூட வாய அந்த நிறைய விளக்கிட்டு அங்க இருக்கிறது எடு. எடுமா. ஏண்டிமா, அது என்னடி அது? மீன் குழம்பு. சாதாரண மீன் இல்லையாமே, அது என்னமோ சொல்றாளே, வெறா மீன். ரொம்ப வசதியான மீனா? திங்க ரொம்ப ருசியா இருக்குமாடி. பின் என்னடி, அப்படி உட்கார்ந்து வயிறார சாப்பிடு. உட்கார் உட்காரம்மா. இந்த மீன் குழம்பு சாப்பிடலாண்டி, டாக்டரே சொல்லிட்டார். இந்த மீன்ல இருக்கிற சத்து வேற எதுலயும் இல்லையா. இது சாப்பிட்ட உடனே தெம்பும் திராணியும் உடனே வந்துருமா. உடம்புல ரத்தம் மடமடமடமடன்னு ஊறிடுமா. அதெல்லாம் சரிம்மா. இது இந்த இடத்துக்கு எப்படி வந்தது? தானா வந்துருமா? அதுவும் துண்டம் துண்டமா நறுக்கப்பட்ட மீன். நான் தான் எடுத்துட்டு வந்தேன். ஏண்டி, என்ன கிண்டலா பண்ணிட்டு இருக்கேன்? ஆச்சாரம் நிறைஞ்ச ஆத்துக்குள்ள மீனை கொண்டு வந்து போட்டு அனாச்சாரம் பண்ணிட்டு ஏடி பாவி பேயே புதாரிய. என்னடி சாப்பிட சொன்னா என்னையே பார்த்து அழுதுட்டு இருக்க? சாப்பிடு. எம்மா, என் மானத்தை காப்பாத்துறதுக்காக பெத்த தாய் தகப்ப பிறந்த சாதிசனம் சொத்து பத்து அத்தனையும் விட்டு போட்டு ஆண்டியா அன்னக்காவடியா மகமாயி போட்டு அனாதையா இந்த ஓட்ட குடிசைக்குள்ள விழுந்து கிடக்காங்களே. அவங்க எழுந்திருச்சு உட்கார்ந்து என்ன பார்த்து செல்ல கண்ணுன்னு கூப்பிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டாங்கன்னா அந்த சிரிப்பில எனக்கு ஊறாத ரத்தமா இந்த நாத்தத்தை திங்கிறதுனால ஊரிடும் டாக்டர்மாரெல்லாம் சொல்லிப்பட்டாங்க. அதை கேட்டுக்கிட்டா அன்னபூர்ணி உன் கையால் இந்த கர்மத்தை தூக்கிக்கிட்டு இந்த சேரிக்குள்ள வந்துட்டேன். அது கணக்குமா?